கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 96வது சங்கீதத்தை வாசித்து விட்டு நாம் ஆராதனைக்குள்ள கடந்து செல்லலாம். 96வது சங்கீதம். சங்கீதம் 96 எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினார், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்களே மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களெல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சந்தோஷத்தோடும் நியாய தீர்ப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ராஜரிகம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற எல்லோரும் சேர்ந்து கர்த்தர் ஆளுகை செய்கிறார், அனைத்து உயிர்களே பாடுங்கள் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க. எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். எக்கால எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள். எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள். ராஜாதி ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க. எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் துதியோடும் துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். ஓ, புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். ராஜாதி ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க. எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும்
வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜா, ஓ கர்த்தாதி கர்த்தா, இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம் கர்த்தரோ நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். ராஜாதி ராஜா, வாழ்க 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 வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் இயேசுவே நம் இரட்சகர், இயேசுவே நம் இரட்சகர் என்று முழங்கிடுங்கள். இயேசுவே நம் இரட்சகர் என்று முழங்கிடுங்கள். அவர் நமக்காய் ஜீவன் தந்தார், அவரின் நாடுகள் நாம். அவர் நமக்காய் ஜீவன் தந்தார், அவரின் நாடுகள் நாம். ராஜாதி ராஜா, வாழ்க 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 வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 113 6-8 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் பரலோகத்திலிருந்து தம்மை தாழ்த்தி அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமாக்கி பிள்ளை தாழ்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, ஆமென். அவர் வானத்திலும் பூமியிலும் பார்க்கும்படி தன்னை தாழ்த்தினார். சிங்காசனத்தை விட்டு இறங்கி நமக்காக தேவன் இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். சேற்றில் உழந்து கொண்டிருந்த நம்மை, பாவத்தில் இருந்த நம்மை தூக்கி எடுத்து இன்றைக்கு அவர் கண்மலையில் மேல் நம்மை நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. சேர்ந்து நம்ம பாடுவோம். இன்னொரு பாடலை கூட நாம பாடலாம். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மை அன்பு கொண்டு தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. ஓ சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கொண்டு, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கொண்டு, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்
மலை மீது இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாத. சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவின் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றங்களை யாவும் நீக்கிடவே என் இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என் இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓஹோ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. என் இயேசுவின் அன்பு ஓ அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சென்று சொல்வோமா? ஓ அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். நன்மையினால் இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. கழுகை போல இயேசுவின் என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓஹோ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் இயேசுவின் ஓ அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் ஓ என்றென்றும் மாறாததே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. ஆதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. காருண்யத்தாலே எடுத்துக்கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே எடுத்துக்கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே.
பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அவர் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும். சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலமும் நமது. மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு நாளைக்குன்னு இல்ல, மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்கு உண்டு. இயேசு என்கிற நாமம் தான் இந்த உலகத்திலே மேலான நாமமா இருக்கிறது. அந்த நாமத்தை நாம் உயர்த்த உயர்த்த நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறும், தோல்விகள் ஜெயமாய் மாறும், அசுத்த ஆவிகள் பறந்தோடும். நமக்கு எதிராக யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் உலகத்தை வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது ஜெயம் நமக்கு உண்டு. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எழுந்து நின்று பாடுவோமா? கொஞ்சம் நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்தலாம். இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்கு உண்டு. ஹalleluya. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரே? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்கு உண்டு. In the name of Jesus, we have the victory.
of Jesus, in the name of Jesus, demons will have to flee. When we stand on the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. Oh, 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 in the name of Jesus, Jesus, we have the victory. Oh, when we stand in the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. Oh, we have the victory. Hallelujah. அப்படியே கண்களை மூடி நாம கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இந்த வாரத்தை நம்ம கடந்து வந்த நாட்களை நாம் நோக்கி பார்க்கலாம். நமக்குள்ளே பாவம் இல்லை என்போமானால் நாம் நம்மை வஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாய் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது அதை மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராயிருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உயிர்த்தெழுந்த ஆராதனையில் வந்திருக்கிற நமக்கு தேவன் ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நோக்கி பார்த்து தேவையில்லாத காரியம் செய்திருந்தால் அதையெல்லாம் அறிக்கை செய்து இன்றைக்கு நாம் விட்டுவிடும் பொழுது கர்த்தர் நம்மை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்கிறார். அவருடைய ரத்தம் ஒன்றுதான் நம்மை பரிசுத்தமாக்கும். சிலுவையில் இயேசு நமக்காய் சிந்தின ரத்தம் மாத்திரமே நம்மை பரிசுத்தமாக்குறதா இருக்கிறது. ஒரு நிமிடம் அமைதியாய் நம்முடைய வாழ்க்கையை நோக்கி பார்த்து அவருக்கு பிடித்தமில்லாத காரியம் ஏதாவது நாம் இந்த வாரத்தில் செய்திருப்போம் என்றால் அதை அமைதியா நம்ம அறிக்கை செய்யலாம். மனசுக்குள்ள கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை பழையவைகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாயின என்ற வசனத்தின் பிரகாரம் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து நம்மை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ தேவன் பலத்தை கொடுப்பார். அவருடைய கிருபை இல்லாமல், அவருடைய பலன் இல்லாமல் இந்த உலகத்துல நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. அவர்தான் எல்லாவற்றுக்கும் காரணராயிருக்கிறார். நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொன்ன தேவன் எங்களை பிரியமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய சபையில வந்து உம்மை பாட தேவன் கிருபை செய்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளாய் ஒன்று சேர்ந்து உம்மை பாடி துதிக்க தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உமக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் அநேகம் நாங்கள் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. மாம்சத்தின் பிரகாரம் மாம்சம் போன போக்கிலே நாங்கள் சென்றிருக்கிறோம். உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மற்ற காரியத்திற்கு கொடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய ரத்தத்தினால எங்கள் கண்களை கழுவுங்க, எங்களுடைய சரீரங்களை கழுவுங்க, எங்களுடைய இருதயத்தை கழுவுங்க அப்பா. எங்களுடைய கைகளை கழுவுங்க, எங்களுடைய கால்களை கழுவுங்க ஆண்டவரே. உங்களுடைய வேதத்தை மறந்த நாட்கள் உண்டு, உம்மோடு பேசாத நாட்கள் உண்டாண்டவரே. தயவாக எங்களை மன்னிங்க. எங்களுக்காக பெரிய விலக்கிரயம் கொடுத்து எங்களை மீட்டெடுத்திருக்கிறீரப்பா. துணிகரமாய் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இருதயத்தில் வந்த பெருமையை மன்னிங்க, பொறாமையை மன்னிங்க ஆண்டவரே. இருதயத்தில் வந்த கெட்ட சிந்தனைகள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. ஒரு விசையாய் மன்னிங்க அப்பா. எங்களை நோக்கி பாருங்க.
ரத்தத்தால கழுவி சுத்திகரிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை உடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தமாக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய ரத்தத்திற்காக நன்றி, உம்முடைய நேசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியதா இருக்கிறது. இன்றும் உம்முடைய பிள்ளையா எங்களை ஏற்றுக்கொள்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தில் ஒருமனப்பட்டு எல்லாருடைய பாவங்களையும் நீர் மன்னித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சபையாராய் சேர்ந்து சொல்லுவோம், ஆமேன், 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 ஆமேன். அப்படியே நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவன் நம்மை பரிசுத்தமாக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அவர் இப்போ பிதா நம்ம எப்படி பார்க்கிறார்னா இயேசுவின் வழியாக பார்க்கிறார். அவருடைய ரத்தத்தின் வழியாக பார்க்கிறதுனால தேவன் உங்களை என்னையும் பாவியாய் பார்ப்பதில்லை, மாறாக உங்களையும் என்னையும் தேவன் நீதிமானாய் பார்க்கிறார். ஏனென்றால் நம்மேல் செலுத்தப்பட வேண்டிய அந்த கோபாக்கினை, அந்த கோபம், அந்த தண்டனை எல்லாவற்றையும் இயேசு ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கு நாம் தைரியமாக பிதாவிடத்துல வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற அந்த பிள்ளை என்கிற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாட போகிறோம். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. அவர் சிலுவை எடுத்தார், எதிரியை அடித்தார், கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். நல்ல உற்சாகமாக நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஓஹோ, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம் முடிந்தது. சொல்லுமா, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. ஓஹோ, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், தன் ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் நம் விலையை கொடுத்தார், நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மடித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மடித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, நேரம் முடிந்தது. என் சாபம், தரித்திரம், வியாதிக்கு நேரம் முடிந்தது. முடிந்தது, நேரம் முடிந்தது. என் சாபம், தரித்திரம், வியாதிக்கு நேரம் முடிந்தது. அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், தன் ஜீவனை கொடுத்தார். ஓஹோ, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. செய்து முடிந்ததா. நம் விலையை கொடுத்தார்,
இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார், நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு எல்லாம் செய்து முடித்ததா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. கைகளை வச்சு சொல்லுவோமா? குனிந்து குனிந்து தூக்கினீரே, என்னையும் பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தாலே, உமது பெரியவனாக்கினீரே. எனது விளக்கை எரிய செய்தீர், இரவை பகலாக்கி, எனது விளக்கை எரிய செய்தீர், இரவை பகலாக்கி. எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன், எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன், எப்போதும் உமக்காய், எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை. ஓ, எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் நான், எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன். நான் நம்பும் கேடகம், நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. தூயவர், 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 தூயவர்,
எரிந்து கொண்டே சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். Hallelujah.
Oh hallelujah, hallelujah, oh hallelujah, oh hallelujah, 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 hallelujah. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா, என்னுடைய வாழ்க்கையில நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபையாய் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிபூர்ண கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் அருளின எல்லா ஆசீர்வாதத்திற்காகவும் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுகபலன், ஆரோக்கியம், ஜீவன் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இனிமேலும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கிற தேவன் நீரா இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நாங்கள் ஏறெடுத்த ஆராதனையில் நீர் பிரியப்பட்டிருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடும் இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல ஆராதிக்க எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா. நித்தியமாய் உம்மை நாங்கள் துதிக்க ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. எங்களை குனிந்து தூக்கின தேவன் நீர். பாவத்திலிருந்து எங்களை விடுவித்த தேவன் நீர். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து பரம கானானுக்கு நேரா எங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிற தேவன் நீர் அப்பா. உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே துதிக்கப்படத்தக்கவர். நீரே கனத்துக்கு பாத்திரரா இருக்கிறீர். எல்லா துதியையும் எல்லா கனத்தையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே துதிகளில் பிரியப்படுவீராக. எங்களுடைய துதிகளில் நீர் வாசம் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள பகுதியை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தேவையான வார்த்தையை நீர் இன்றைக்கு தரும்படியாக நான் ஜெபிக்கிறோம். லீதியாளுடைய இருதயத்தை திறந்த தேவன், இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீர் திறந்து உம்முடைய வார்த்தையை விதைக்கும்படி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இம்மட்டு ஆராதனை ஆண்டவர் நாம் மையப்பட்டதுக்கு பலத்த கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென். உங்கள் பொன்னான முகத்தை பார்ப்பதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். வாரம் ஒரு தடவை உங்களை பார்க்கிறேன். இடையில பெண்கள் ஜெபத்தில் நான் வந்து வண்டியை விட்டுட்டு இந்த சேரெல்லாம் போட்டு வரும்போது சில சகோதரிமார்கள் முகத்தை பார்க்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் எல்லாரும் படித்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஏதாவது பாஸ்டர் ஒரு 2 அதிகாரம் இருக்குது, ஒரு அதிகாரம் இருக்குது, நீங்களும் 3 மாதம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க வாரம் வாரம். நானும் படிக்கணும்னு தான் நினைக்கிறேன். மற்றதை படிச்சுட்டு இதை படிக்காமல் விட்டுறேன். ஓரளவு படித்தேன் பாஸ்டர். யாரும் படிக்காமல் இருக்க மாட்டீங்க. ஒரு பாக்கி இருந்துச்சுன்னா இந்த வாரத்தில் என்ன செஞ்சிருங்க. அது கட்டாயத்தின் பேரில் அன்பின் நிமித்தம் சொல்லுகிறேன். அது உங்களுக்கு நல்லது. சரி, ஏறக்குறைய 16 செய்தி எழுதி வச்சிருக்கிறேன். தலைப்பை நான் கொடுத்தேன், அதை வாசிக்க இப்போ நேராக செய்திக்கு நேராக இப்போ கடந்து சொல்ல போகிறோம். இன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகளில் 17வது செய்தி. 17வது செய்தி. நான் சொல்கிறது அதிகாலை ஜெபம், வீட்டு கூட்டம், இப்படி எல்லாத்திலையும் அப்போஸ்தலர் நடபடிகளே நான் பேசினேன். அதனால தான் எல்லாத்தையும் எழுதி வச்சு கரெக்டாக சொல்கிறேன். இன்றைக்கு 17வது செய்தி. நல்ல ஒரு தலைப்பு. நீங்கள் சொல்லுவீங்க பாருங்களேன். பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்களை சகித்த பவுல். பெரிய தலைப்பு தான். பாடுகளை சகித்த பவுல்னு சொல்லலாம். ஆனால் தியானிக்க போகிற வசனத்தில் இந்த 3 வார்த்தை அப்பப்போ வரும். அதனால தான் எனக்கு விட மனசு இல்லை. பாடுகளை விடுறதா, உபத்திரவத்தை விடுறதா, அடுத்து என்னது துன்பங்களை விடுவதா. ஏன்னா பவுலுக்கு பாடுகள் வந்தது பிரதர்.
பவுலுக்கு உபத்திரம் வந்தது, பவுலுக்கு துன்பங்கள் வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரம் பாடுகள், சில நேரம் உபத்திரவங்கள், சில நேரம் துன்பங்கள். இந்த 3 வார்த்தையும் ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது. எப்படி சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி இதில் எல்லாமே அடங்கி இருக்கு. இதுலேயே பாடுகளில் ஒன்னோட ஒன்று கனெக்ட் இருக்குது. நீங்கள் செய்தி தியானிக்கும் போது புரிஞ்சுக்கலாம். அந்த வார்த்தை பவுல் வாழ்க்கையில் சேர்ந்தே வரும். ஒரே வசனத்தில் பாடும் வரும், உபத்திரமும் வரும், சில வசனத்தில் துன்பமும் வரும். அதனால தான் 3 காரியங்களையுமே நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்களை சகித்த பவுல். ஏன்னா அப்போஸ்தலர் நடபடிகளை தான் தியானிக்கிறோம். அப்போ பேதுரு பாட சகிக்கலையா பாஸ்டர் நீங்கள் கேட்கலாம். உண்மை. ஸ்தேவான் பாடுகளை சகிக்கலையா? உண்மை சிஸ்டர். எல்லாத்தையும் எடுத்தால் நேரில் தான் இப்போ பவுலுடைய பாடுகளை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா முகவரையாக சில காரியத்தை சொல்லி அப்புறம் தலைப்புக்கு நேராக கடன் செல்கிற ஒரு 3 தலைப்பில் எல்லாம் கவனிங்க. நீங்கள் ஆதி திருச்சபையில் அதிகமான ஜபம் இருந்துச்சு, நல்ல ஒருமனம் இருந்துச்சு, சென்றடம்பெல்லாம் கர்த்தர் ஜனங்களை ரட்சித்தார், சபை வளர்ந்தது, அற்புத அடையாளம் என்ன செஞ்சது, நடந்தது. அதெல்லாம் உண்மை, மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளை படித்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காரியத்தின் மத்தியில் எதிர்ப்புகள், ஏளனம், நிந்தைகள், அவமானங்கள், இப்போ 3 தலைப்பு சொன்னமே, பாடுகள், உபத்திரவம், துன்பங்களை ஆதி திருச்சபை விசுவாசிகளும் ஆதி திருச்சபை ஊழியக்காரர்களும் சகித்தாங்க. அதனால தான் அந்த வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணுகிறேன். பாடுகள், உபத்திரங்கள், துன்பங்களை சகித்த பவுல். இப்போ பவுலை தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள் உண்டு, கிறிஸ்தவ வாழ்க்கையில் உபத்திரம் உண்டு, கிறிஸ்தவ வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு ஜீசஸ் சொன்னார். பிரதர், உபத்திரம் உண்டு. அம்மா, உபத்திரம் உண்டு. வாலிப தம்பி, உபத்திரம் உண்டு. உபத்திரமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாத்திரமல்ல, பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு என்ன நல்ல செய்தின்னா, முத தலைப்பிலே நல்ல செய்தியை சொல்றேன். பாடுகள் மாறும். அல்லேலூயா. உபத்திரம் மாறும். சத்தமா. துன்பங்கள் மாறும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில எத்தனை பாடுகள் வந்தது, மாறுனுச்சா இல்லைங்களா? அதனாலதான் தைரியமா சொல்றேன். எத்தனை உபத்திரவங்கள் வந்துச்சு, எத்தனை துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில வந்துச்சு. துன்பமே வரல பாஸ்டர், உபத்திரமே வரல பாஸ்டர், பாடுகளே வரல பாஸ்டர்னு சொல்றவங்க என்ன மாதிரி கையை உயர்த்துங்க. ஐயோ, 2 கரை உயருது. கரை உயர்த்தும் போது எதுக்கு உயர்த்துறன்னு கவனிக்கணும். பிரசங்கிக்கிற நானும் நீங்களும் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷருக்கும் ஊழியக்காரருக்கும் பாடுகள் உண்டு. மனுஷனா பிறந்தா எல்லாம் என்ன உண்டு, எல்லாருக்கும் பாடுகள் உண்டு. எல்லாரும் எதை வித்தியாசமா உபத்திரம் வரும், பாடு வரும், எல்லாருக்கும் துன்பங்கள் உண்டு. ஆனா என்ன நல்ல செய்தினா, பவுலுக்கு இவ்வளவு வந்தாலும் அத்தனையும் மாறினது. அதன் மத்தியில எப்படி இருந்தார் என்றுதான் இப்ப நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம குடும்ப வாழ்க்கையில, வேலை ஸ்தலத்துல, மனிதர்கள் மூலம் சர்ச்சுக்கு வர்றதுனால, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பாடு வரும், உபத்திரம் வரும், துன்பம் வரும். வேலை செய்யற இடத்துல சில பாடுகள் வரும், சில உபத்திரம் வரும், சில துன்பங்கள் வரும். உறவினர்கள் மூலம் சில பாடுகள் வரும், சில உபத்திரம் வரும், சில துன்பம் வரும். ஏன் திருச்சபை விசுவாசிகள் மூலமே, ஊழியக்காரன் மூலமும் சில நேரத்துல, எல்லா நேரமும் அல்ல, சில நேரம் துன்பம் வரும், உபத்திரம் வரும், பாடுகள் வரும். வராதுன்னு சொல்ல முடியாது, வராதுன்னு சொல்ல முடியாது. நம்ம வேதத்தில் நம்ம இது ஒரு ஊழியக்காரர் சொன்னது ஞாபகம் வருது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் பல முறை தாக்குதல் வருமா. பல முறை என்னது, தாக்குதல் வருமா. அடுத்து வெளியான தாக்குதல், வெளியிலிருந்து தாக்குதல் வருமா. உள்ளிருந்து என்ன செய்யுது, தாக்குதல் வருமா. சில தாக்குதல் காணக்கூடிய பாடுகள், காணக்கூடிய உபத்திரம், துன்பங்கள் வரும், தாக்குதல் வரும். சில நேரம் காணக்கூடாத தாக்குதல், காணக்கூடாத உபத்திரவங்கள் சில நேரத்தில் என்ன செய்யும், வரும். ஸோ எப்படி வந்தாலும் பவுல் அதை எப்படி பேஸ் பண்ணினார், வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எப்படி அதை, இந்த 3 காரியங்கள் மாறி மாறி வரும்போது எப்படி அதை எதிர்நோக்கினாங்க, அதை பிறகு ஆண்டவர் அதில் என்ன செஞ்சார், அதை தான் நம்ம தியானிக்கிறோம். ஊழியத்திலும் பாடுகள் வரும். ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி நோ ப்ராப்ளம்.
புரியலன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஸ்மால் மினிஸ்ட்ரி, ஸ்மால் ப்ராப்ளம். 50-60 பேர் சபையை வச்சு நடத்துகிறேன்னா இந்த ஸ்மால் ப்ராப்ளம், சில ப்ராப்ளம் வரும். இதே 100, 1000, 500, 1000 சபையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, 10,000, 1,00,000னா வளர வளர பிக் மினிஸ்ட்ரி, பிக் ப்ராப்ளம். சும்மாலும் பிக் இல்லாமல் ஒன்றும் செய்யாமல் நோ மினிஸ்ட்ரி, நோ ப்ராப்ளம். இந்த கேட்டகரியில் நான் கடைசியில் நம்ம செய்யக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. இப்போ சுமால் இன்னும் நம்ம வளரணும், சபை வளரணும். இப்போ சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும், அதை நம்ம தான் என்ன செய்யணும், வசனத்தை கொண்டு பேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சரி, ஒரு 3 பேர் ஒரு 3 வசனத்தை இந்த செய்திக்கு, இப்போ தான் செய்திக்கு போகிறேன் ஆதாரமாக. ஒருத்தர் வாசிங்க, அப்போஸ்தலர் 14:22. 3 பேர் வாசிக்கணும். ஒருத்தர், அந்த யார் அந்த ஒருத்தர்? அப்போஸ்தலர் 14:22 சரியான வசனம். சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி பவுல் அவர்களுக்கு புத்தி சொல்லி, அவரையும் சேர்த்துக்கிட்டாரு. நாம் என்ன உபத்திரவம்? சாதாரண உபத்திரம் அல்ல, அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவரோட இந்த உடன் ஊழியரையும் சேர்த்து பன்மையில் சொன்னார்கள். பிரதர், நம்ம உபத்திரங்கள் வழியாக தான் பரலோகம் போக முடியும். எனக்கு உபத்திரமே வேண்டான்னா நமக்கு பரலோகம் இல்லை. ஆனால் உபத்திரம் மாறும், அதை செய்தியில் தியானிக்கலாம். ஆனால் உபத்திரங்கள் வழி தான் நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு பல வழி இருக்கு. அந்த உபத்திரங்கள் வழியாக தான் பரலோகத்துக்கு போகணும். இன்னொருத்தர் பிரதரில் ஒருத்தர் 2 தீமோத்தேயு 2:12. பிரதரில் ஒருத்தர் சிஸ்டர் வாச்சாங்க. இப்போ பிரதரில் ஒருத்தர் 2 தீமோத்தேயு 2:12. அவரோடு கூட ஜீசஸோட பாடுகளை சகித்தோமானால் அவரோட ஜீசஸோட நீங்களும் நானும் ஆளுகை செய்வோம். நீங்களும் நானும் அவரை மறுதளித்தால் அவரும் நம்ம மறுதளிப்பார். இப்போ பாடுங்கிற வார்த்தை வருதா? வசனத்தில் உபத்திரம், அநேக உபத்திரங்கள் வழியாக தான் பரலோகம் போகணும். இப்போ பாடுங்கிற வார்த்தை வருதா? அவரோடு கூட கிறிஸ்துவின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் பாடுகளை சகிக்கணும். சகித்தோம், உபத்திரத்தை எப்படி சகிக்கிறோமோ அப்படி பாடுகளை சகித்தோமானால் பாடுகளுக்கு பிறகு கடைசி வரை பாடு இருக்காது. அந்த பாடுகளுக்கு பிறகு என்ன இருக்கும்? ஆளுகை இருக்கும். நம்ம நீங்களும் நானும் ஆளுகையை விரும்புகிறோம். வெரி குட், நல்லது, ஆளுகை செய்ய பிறந்தவர்கள். ஆனால் ஆளுகிற நமக்கு பாடுகள் வரும். அப்ப பாடுபட்டாதான் ஆளுகை. சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. சிலுவையை இயேசு சகித்ததுனால தான் இன்றைக்கு சிங்காசனத்துல வலது பரிசத்துல வீட்டு இருக்கிறார், பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். சிலுவை தான் நமக்கு கிரீடத்தை கொண்டு வரும். அந்த சிலுவை என்பது நமக்கு வருகிற பாடு, கஷ்டம், நிந்தை, அவமான, வியாதி, இப்படி சிலுவையின் அனுபவங்கள் வழியாதான் நம்ம போனா தான் சிலுவைக்கு பிறகு உயிர் தெழுந்தாரே, மகிமையை சுதந்தரித்தாரே, ஆளுகை நமக்கு உண்டு, மகிமை உண்டு. இன்னொருத்தர் அதே 2 தீமோத்தேயு பக்கத்துல தான் இருக்கு, 3:12. இன்னொருத்தர் வாசிங்க. அன்றியும் கிறிஸ்து, ஒருத்தர் வாசிங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் விட்டு கொடுங்க, தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன படுவாங்க? துன்பப்படுவாங்க. 3 வார்த்தை வந்துருச்சா? முதல் வசனத்துல என்ன? சத்தமா நீங்களே சொல்லுங்க. அநேக உபத்திரம். அந்த வார்த்தையை விட்டுறக்கூடாது, பைபிளை கவனமா படிக்கணும். அநேக உபத்திரம். 2வது வசனத்துல படிச்சோம், 2 தீமோத்தேயு 2:12 என்ன வார்த்தை வருது? பாடு வருது. பாடுகளை சகிக்கணும்னு வருது. இப்ப 3:12 வாசித்தோம், சிஸ்டர் வாசிச்சாங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியா நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படும். அப்ப 3 வார்த்தையும் வந்துருச்சா? முதல் வார்த்தை என்ன வார்த்தை சொல்லுங்க? அநேக உபத்திரம். பேசுங்க, பேசு. பைபிள் சர்ச்சுக்கு வந்தா கண்ணு பார்க்கணும், குறிப்பு எடுக்கணும், வாய் பேசணும், காது கேட்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் மெசேஜ் உங்கள் மனசுல பதியும். இந்த செய்திக்காக 1 வாரம் உங்களுக்கு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே வருகிற எல்லாரும் மனசிலும் பசுமரத்து ஆணி போல இந்த செய்தி பதியணும். யாரும் ஏனதானு இருக்கக்கூடாது. குறிப்பெடுக்கிறது மாத்திரமல்ல, நானும் குறிப்பெடுத்து தான் பிரசங்கம் பண்ணுறேன். குறிப்பெடுத்து வெறும் பிரசங்கம் மாத்திரம், தேரி பிரசங்கம் வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் சில உபத்திரம் வந்தாலும், ஏற்கனவே வந்துச்சு, அதெல்லாம் மாறுனுச்சு, இன்னும் சில உபத்திரம் ஏற்ற நேரத்தில் வரும், தொடர்ந்து வராது. உபத்திரம் வந்தாலும், பாடு வந்தாலும் நாங்கள் எல்லாரும் நிலைச்சிருக்கணும்.
ஆண்டவரே, இந்த செய்தி அப்போஸ் நடபடிகள் முடியலாம், இது நடபடிகள் எங்கள் வாழ்க்கையில் திருச்சபையில் அனுபவம் ஆகட்டும்னு சொல்லி போன வாரம் செய்தி முடித்ததுலேருந்து என்னுடைய தனி ஜெபத்தில் ஜெபம் பண்ணிட்டு இன்னைக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கிறேன், தூங்காமல் 6 மணி வரைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதனால தான் உங்களை 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணிட்டு ஆலயத்துக்கு வாங்க, உற்சாகமாக இருப்பீங்க, தூக்கம் வராது, கொட்டாவி வராது அப்படின்னு நான் சொல்லுகிற ஒரு காரியம். இப்போ இந்த வசனத்தில் பாடுகள் வந்துருச்சு. அதனால தான் அந்த 3 காரியத்தையும் நீங்களும் நான் என்ன செய்யணும்? சகிக்கணும். சரி, ஓகேவா? இப்போ நான் செய்திக்கு நேராக போகிறேன். பவுலுடைய வாழ்க்கையில் 3 காரியமாக நான் பிரிக்க. முதல்ல வார்த்தையினால ரொம்ப வேதனைப்பட்டார். எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்லை, அதனால தான் உங்களை படிக்க இப்போ நான் சொன்னேன்னா அந்த வார்த்தைலாம் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. எடுக்காமல் சொல்ல போகிறேன். பவுலை வாயாடின்னு சொன்னாங்க. படித்தது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கிறவங்க கையை உயர்த்துங்க. எங்கன்னா எடுக்கலாம் சொல்லலை. பவுலை என்ன செஞ்சாங்க? உங்களையும் என்னைய வாயாடின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கோபம் வருது யோசிச்சு பாருங்க. பவுலை பிரதர் அவர் என்னங்க வாயாடி? வசனத்தை தான் போதிச்சார். வசனத்தை போதிச்சு அவரை என்ன சொன்னாங்க? வாயாடின்னு சொன்னாங்க. இன்னொரு வார்த்தையால் கொண்டாங்க தெரியுங்களா? என்ன தெரியுங்களா? பவுலே, நீ உயிரோடு இருக்கிறது நியாயம் அல்ல. நம்மளை யாராவது பார்த்து, அதுதான் எந்த செய்தி நம்மளை கம்பேர் பண்ணணும். நம்மளை பார்த்து நீ இருக்கிறதே வேஸ்ட், செத்து போ, உயிரோடு இருக்கிறதே நியாயம் இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இதெல்லாம் சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம். நான் பிரசங்கம் பண்ணுகிற பவுலை உயிரோடு இருக்கிறதே நியாயம் இல்லைன்னு சொன்னாங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. அவங்க பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலான்னு கையை கொடுத்து சொல்லுங்க. உயிரோடு இருக்கிறது நியாயம் அல்லன்னு இவங்களை சொல்லாதீங்க, கையை கொடுத்து. பவுலை சொன்னதை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன், உங்கள் மனசில் பதிய. 3வது என்ன தெரியுமா சொன்னாங்க? எடுக்காமல் சொல்கிறேன், யாரும் எடுக்க வேண்டாம், கவனிங்க, எழுதி மட்டும் வச்சுக்காங்க. அதுக்கு தான் எடுக்கல வசனத்தை. எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. இப்போ நான் சொன்னது அத்தனை பேர் ஒரு 7-8 காரியம் சொல்ல போகிறேன், அத்தனைக்கும் வசனம் இருக்குது. வசனத்தை எடுத்து அப்படியே போயிட்டு, சிஸ்டர் எடுக்க வேண்டாம் சிஸ்டர், ரூத் சிஸ்டர் கவனிங்க, குறிப்பு மட்டும் எடுத்து வச்சுக்காங்க. அதுதான் உங்களை படிக்க சொன்னேன். எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க அடுத்த வாரம். இந்த வார்த்தைலாம் உலகத்தை கலக்கிறவர் சொன்னாங்களா இல்லைங்களா? என்னங்க கலக்குனாங்க? சுவிசேஷத்தை சொல்லி நல்ல காரியத்தில் தான் கலக்குனாங்க. ஆனால் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா? தப்பாக சொன்னாங்க. உலகத்தவங்க என்ன செய்கிறாங்க? கலக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு காரியம் சொல்லட்டுங்களா? கொல்ல நோயின்னு சொன்னாங்க. ஆமாவா இல்லைங்களா? முழு அப்போஸ்தலர் நடுவில் படித்தவங்களாம் சொல்லுங்க. படிக்காதவங்க யோசிக்கிறீங்க எங்கடா இருக்குன்னு. உங்களையும் என்னையும் ஒரு நோய், கொல்ல நோயின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவங்க சொன்னதெல்லாம் ஆனால் உண்மையில கொல்ல நோய் மாரி வசனத்தை பரப்பினாரு. ஆனால் உண்மையில கொல்ல நோய். அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு நல்லதுக்கு சொல்லலை. அவரை பேச்சில் குற்றப்படுத்த, வேதனைப்படுத்த, மனசு காயப்பட அவ்வளோ வார்த்தை அவர் வாங்கினார். இன்னொரு இடத்துல கலகம் எழுப்புறவங்க, அந்த உடனுடையெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து இவங்க கலகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு காரியம் சொல்லட்டுங்களா? தேவாலயத்தை என்ன செய்கிறாங்க? தம்பி கவனிப்பா, அப்புறம் அதை போட்டுக்கலாப்பா, பாட்டை ஏற்றிட்டு இருக்கியா, அப்புறம் ஏற்றிக்கலாங்க, கவனிங்க. பாட்டு இல்லைன்னா கூட பரவாயில்ல, பாடிடலாம், என்னை கவனிங்க. ஏன்னா இன்றைக்கி வாலிப வயசாக இருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி சில காரியம் இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கும். இந்த செய்தி பெரியவங்களுக்கு மாத்திரம் இல்லை, நீங்களும் படித்து பல இடத்துல உங்கள் வாழ்க்கையில் சில துன்பம் வரும், உபத்திரம் வரும், பாடுகள் வரும், கண்ணீர் மத்தியில் வரும், இது எல்லாருக்கும் வரும். இந்த செய்தி மிக பிரயோஜனம். அப்போ பவுலை நினச்சிக்கங்க, இந்த செய்தியை நினச்சிக்கங்க. ஒருவேளை மறந்துருச்சுன்னா, ஒருவேளை யூடியூப்பில் இது பதிவானுச்சுன்னா போட்டால் அப்போ அந்த செய்தியை எடுத்து பாருங்கள். உபத்திரம் வரும்போது, பாடு வரும்போது, துன்பம் வரும்போது எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இப்பையும் பேசுவார், அப்புறமும் பேசுவார். என்னை கவனிங்க. தேவாலயத்தை தீட்டுப்படுத்துன்னு சொல்கிறோம். இங்கே என்னங்க அவர் தேவாலயத்தில் உபதேசத்தாங்க சொன்னாங்க. யூதருடைய ஆலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணார் பவுல், அப்படி தானே? வெளியில் சுவிசேஷம், சர்ச்சில் என்ன பண்ணார்? உபதேசத்தை சொன்னாருங்க, உபதேசத்தை, டாக்டரின். ஆனால் அவரை போய் தேவாலயத்தை என்ன செய்கிறாங்க? தீட்டுப்படுத்துறோம்னு சொல்கிறாங்கங்க. அடுத்து இன்னொருத்தர் ஒரு ரிப்போர்ட் பண்ணுறாரு, என்ன தெரியுங்களா? இவர் 4000 கொலைபாதகரை ஏற்படுத்தி வனாந்தரத்துக்கு அழைத்து சென்ற எகிப்தியன்னு சொல்கிறாங்க. இவர் எகிப்தியனா? தர்சு பட்டணத்தா பவுல்? எத்தனை பேரை? 4000 பேரை பவுல் அழைச்சிட்டு போய் வனாந்தரத்துக்கு போய் அங்கே போன எகிப்தியன்னு அவரை குற்றம். அப்போ தான் அந்த இடத்துல சொல்கிறாரு, நோ, நான் சிலிசியா நாட்டில் நான் எகிப்தியன் சொல்லலை, நான் தர்சு
நான் தர்சு பட்டணத்தான், நான் தர்சு பட்டணத்தான்னு சொல்றாரு. சிலிசியா தர்சு பட்டணம், புகழ் வாய்ந்த தர்சு பட்டணத்தில் பிறந்தவன். ஆனா அவர் சொல்றாரு, அந்த சேனாதிபதி, நீ கலகம் உண்டாக்கி 4000 கொலைபாதகரை எங்க வனாந்தரத்துக்கு எகிப்தியன்னு சொல்றாங்க. எவ்வளவு பொய் குற்றச்சாட்டு பாருங்க. இதெல்லாம் இப்படி படிச்சீங்களா பைபிள? அடுத்து ஒரு பட்டணத்துக்கு வரும்போது இயேசு என்னும் வேறொரு ராஜாவை எழுப்பி ராஜாவின் கட்டளைக்கு விரோதமாக செய்யறாங்கன்னு சொல்றாங்க. இயேசு என்னும் வேறொரு ராஜா, அவர் ராஜாவான், உண்மையில ராஜா தான். ஆனா உலகத்தை ஆள ராஜாவை இயேசு வரல. அவங்க தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு குற்றச்சாட்டுனாங்க. அடுத்து ஞானிகள் அத்தனை பட்டணத்துக்கு வர்றாரு, எடுக்க வேண்டாம். எபிக்கூரும் ஸ்தோயிற்குமான ஞானிகள் வந்து வாக்குவாதம் பண்றாங்க. வாக்குவாதம் பண்ணிட்டு அந்த இடத்துல தான் வாயாடின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மார்ஸ் மேடை, அந்த ஜட்ஜு தியோனிஸ் ரட்சிக்கப்படுறார், தாமரி ரட்சிக்கப்படுறார். தெசலோனிக்கே பட்டணத்தில் உலகத்தை கலக்கிறோன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அங்க 3 வாரத்துக்குள்ள ஒரு பெரிய ரிவைவல் ஏற்படுகிறது. எங்கெல்லாம் எதிர்ப்பு வந்ததோ, இவரை நிந்தைய அவமானமா பேசினாங்களோ, அந்த இடத்துலலாம் ஒரு மாற்றம் உண்டானுச்சு. அடுத்து ராஜாக்கள் மத்தியில போய் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு அந்த பெஸ்துங்கிற ஒரு உரத்த சத்தமா ஒரு வார்த்தை சொல்றாரு, பவுலே நீ பிதற்றுகிறாய். படிச்சது ஞாபகம் இருக்கா? பவுலே சொல்லுங்க, பேசுங்க. நீ பிதற்றுகிற, அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குறதுங்கிறார். எப்படி இருக்கும்? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அதிக கல்வி பைத்தியம். பவுல் படிச்சவர் தான் சமாளி, ஆனா அவர் பைத்தியம் கிடையாது. அவர் சொல்றாரு, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன்னு சில காரியத்துக்கு ரிப்பீட் கொடுத்தாரு. சில நேரம் பேசாமையும் இருந்தாரு, சில காரியம் எப்பவும் பேசாம இல்ல, சில காரியத்துக்கு ரிப்பீட் கொடுத்தாரு. நான் பைத்தியக்காரன் அல்ல, நீ பிதட்டுகிறாய்ன்னு என்ன சொல்ற ராஜா? பெஸ்து உரத்த சத்தமா, அதுவும் அதிக கல்வி நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குறது. இப்படி சில நேரத்துல நம்மளுடைய நிந்தைகள், அவன் பிள்ளை படிச்சிருச்சா, இன்ஜினியரிங் படிச்சிருச்சா, டாக்டர் படிச்சிருச்சா, உன் பிள்ளை இப்படி படிச்சிருச்சா, உங்களுக்கு வசதி உண்டாயிருச்சா, அப்ப நீங்க எப்படி இருந்தீங்க, உங்க கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு பாருங்கன்னு இப்படி சொல்லி நம்முடைய உறவினர்கள் நம்மளை தூஷிப்பார்கள். அதுக்கு தான் அதெல்லாம் கம்பேர் பண்ணி நான் பேசுறேன். அடுத்து இவ்வளவு குற்றங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த வசனத்தை வாசிச்சே தான் ஆகணும். அப்போஸ்தலர் 25 எடுங்க. அப்போஸ்தலர் இவ்வளவு குற்றங்களை மாறி பல இடத்துல, ஒரே இடத்துல அல்ல, மாறி சாட்டினாங்க பார்த்தீங்களா? இப்ப 25ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 25:7 மட்டும் ஒருத்தர் படிங்க. அவன் வந்தபோது எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் அவனை பவுலை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்க கூடாத, நல்ல வார்த்தையை கவனிங்க, அநேக கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினாங்க. இந்த வார்த்தையை கவனிக்கிறீங்களா? ஒன்னையும் ரூபிக்க முடியல. இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, வாயாடிங்கிறத ரூபிக்க முடியல. நீ உயிரோடு இருக்கிறது நியாயம் அல்ல, செத்து போங்கிறது சொன்னது நிரூபிக்க முடியல. உலகத்தை கலக்கிறத அவங்க நிரூபிக்க முடியல. கொல்ல நோயின்னு சொன்னாங்களே தவிர நிரூபிக்க முடியல. இவன் கலகம் எழுப்புறான்னு சொன்னாங்க, நிரூபிக்க முடியல. தேவாலயத்தை தீட்டுப்படுத்துறான்னு பவுல சொன்னாங்க, என்ன தீட்டுப்படுத்தினார்? நிரூபிச்சாங்களா? நிரூபிக்க முடியல. 4000 கொலைபாதகரை கூட்டிட்டு எகிப்தியன் சொன்னாங்க, போட்டு அழைச்சிட்டு போனோன்னு. அவர் எகிப்தியானா? 4000 பேர் அழைச்சிட்டு போனாரா? 4000 பேர் வேணா மனம் திரும்பி இருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இவர் 4000 பேரை அழைச்சிட்டு போல, எகிப்தியன் கிடையாது, தர்சு பட்டணத்தான். புரியுதுங்களா? ஒன்னை இப்ப நான் சொன்ன அதுதான் ரிப்பீட் பண்றேன், ஒன்னை நிரூபிக்க முடியல. நீ பிதற்றுகிறாய், நிரூபிக்க முடியல. அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குறது, நிரூபிக்க முடியல. அதுதான் இந்த வசனத்தை வாசித்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 25:7. அம்மா வாசிக்க நம்ம ரிப்பீட் பண்ணினேன். அவன் வந்த போது எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்க கூடாத 1-2 அல்ல, அநேக கொடிய குற்றங்களை அவன் மேல சாட்டுனாங்க. இந்த முதல் குறிப்புல உங்க மேல என் மேல குற்றம் சாட்டுவாங்க. பசங்க நீங்க 26 வருடம் ஊழியம் செய்றீங்களே, உங்களை சாட்டுனாங்களா? 1-2 சொல்லாமா?
கேளுங்க பக்கத்தில், பாஸ்டர் சொல்லலாமான்னு. உங்களை சொல்லலை, பாஸ்டர் சொன்னதை சொல்லலாமான்னு கேளுங்க. சொல்லட்டுமா? என்ன உம்புன்னு இருக்கீங்க? எங்க உங்களை திட்டினதையா சொல்ற? 26 வருட ஊழியத்தில் என்ன திட்டினதை நான் சொல்ல போறேன். இந்த ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கிடந்தேன் பார்த்தீங்களா? அப்போ ஒருத்தர் சொன்னார், எவ்வளோ நல்ல உள்ளம் பாருங்க. இங்கே பாருங்க, கவனிங்க சிஸ்டர். இவன் ஆக்சிடென்ட் ஆகி இவன் இதுமாரி ரகசியங்கள்லாம் செய்தியில் வரும். இவன் ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கிடக்கிறான், படுத்த படுக்கை அப்படியே செத்து போகிறான். சொல்லுங்க, நான் செத்து போயிட்டேன்னா? சொல்லுங்க பிரதர், லூர்து பிரதர், நான் செத்து போயிட்டேன்னா? 2014 ஆக்சிடென்ட் நடந்துச்சு. 2014 ஆமாம். இப்பவும் உயிரோடு இருக்கிறேன். வாழ்க. படுத்த படுக்கையாக கிடக்கிறான் ஹாஸ்பிட்டலில். அவன் படுத்த படுக்கையாக என்ன செய்ய போகிறான்? செத்து போகிறான். யாரெல்லாம் யோசிக்க வேண்டாம். பொய்யே சொல்ல முடியுமா? தேவ சமூகத்திலிருந்து காதுக்கு வந்தது. அவங்க சொல்லாமல் இருந்துக்கலாம். அந்த சகோதரி நல்ல சகோதரி. இப்பேற்பட்ட வார்த்தையா பாஸ்டர் வந்து சொல்லணும், பாஸ்டர் உங்களை குறித்து இவர் நீங்கள் படுத்த படுக்கையாக கிடக்குறீங்க, செத்து போவீங்கன்னு சொல்ல. தேங்க்யூ சிஸ்டர். அந்த சிஸ்டர்கிட்ட ஒன்றும் சொல்லலை. கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுப்பா, அவங்கள கர்த்தர் பார்த்துக்குவார். அடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்துச்சு. ஊழியக்காரங்க அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி, இந்த ஊழியக்காரர் அப்படி, அந்த ஊழியக்காரர் அப்படி. இது எதுக்கு வந்துச்சு? ஊழியக்க செய்கிற எங்களை என்ன செய்யப்படுது? குற்றப்படுத்த. அப்படியே வரிசையாக டைப் பண்ணி அனுப்புகிறார். இப்போ சந்தோஷம் வருமா கோபம் வருமா? கோபம் வரும். சரிங்கள. ஆனால் ஒரு நாள் பின்னாடி ரொம்ப நாள் கழித்து அவர்கிட்ட உணர்த்தினேன், நீங்கள் இப்படிலாம் சொன்னீங்க, இப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லா ஊழியக்காரரும் அப்படி அல்ல. உண்மையுள்ள ஊழியர்களும் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு சில ஊழியக்காரரை பார்த்து உங்கள் பார்க்குற விதமே எல்லா ஊழியக்காரையும் அந்த பார்வையில் தான் பார்க்க. கூலிங் கிளாஸில் கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா என்ன தான் இருக்கும்? சொல்லுங்கள் சத்தமா. பார்க்குறதெல்லாம் கருப்பாக இருக்கும். அந்த ஒரு சில ஊழியர்கள் தவறு செய்கிறாங்க தான். நான் கேட்டேன், நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்க? உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஸ்டாஃபு இவ்வளோ தவறு பண்ணுறாங்களே, யோசிச்சு பாருங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் அந்த தவறு பண்ணல. அதுக்காக டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற நீங்கள், அவர் டீச்சர், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தவறு நடக்கலையா? யோசிச்சு பாருங்க. ஊழியக்காரன் சில தவறு செய்யறத சொல்றீங்க. அதே வாதியார் அந்த காரியங்கள் மாணவிகளோட செய்யற காரியம் எத்தனை போஸ்கோ சட்டத்தில் டீச்சர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க? அந்த 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 பிரதர்கிட்ட அவர்கிட்ட சொன்னேன், யோசிச்சு பேசுங்க பிரதர். எல்லா டிபார்ட்மெண்ட் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நீங்களும் நான் நியாயம் தீர்க்க வேண்டாம். அவங்க விழுந்தாலும் எழுந்தாலும் கர்த்தருடைய பாடு, அவங்க பாடு. நம்மள்ட்ட 1000 குறை இருக்கு. நம்ம குறைய சரி பண்ணிட்டு நம்ம ஓட்டத்தை என்ன செய்வோம்? தொடர்ந்து ஓடுவோன்னு சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நான் உணர்த்தினேன். மற்ற காரியங்களும் அவர் செஞ்சிருந்தார். அதோட இந்த காரியத்தையும் நீங்கள் பண்ணிருக்கீங்க, நான் கேட்கல. அது எனக்கு மிகுந்த மனசு பாதிக்கப்பட்டது. ஒரு சில ஊழியர்களை பார்த்து எல்லாத்தையும் எனக்கு அனுப்புனது நோக்கமே, எவ்வளோ நல்ல ஊழியர்கள் நல்ல செஞ்ச காரியம் இருக்குது, அதை நீங்கள் அனுப்பியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி உணர்த்தினேன். நிறையா சொல்லலாம். ஏன் சொந்த கதை சோக கதையை சொல்லிட்டு விஷயத்துக்கு வருவோம். பவுலுக்கு வருவோம். பவுல் பாட விட நம்ம என்ன செஞ்சோம்? அவரை கம்பேர் பண்ணும்போது ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் பின்னாடி போக படிக்கும்போது நேரத்தை கருத்து சரியான நேரத்துக்கு முடிப்பேன். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், தூங்காதீர்கள், உற்சாகமாக என்ன செய்யுங்க? இருங்க. சரி, வார்த்தையினால் இப்படி இருக்கும்போது என்ன தெரியும்? 2 வசனத்தை ஒரு பிரதர் ஒருத்தர், இன்னைக்கு வாசிக்காத பிரதர் ஒருத்தர், சிஸ்டர் ஒருத்தர் முதல்ல எடுங்க. இப்படி இருக்கணும். 1000 பேர் 1000 குற்றம் சாட்டுவாங்க. ஊழியத்தை குற்றம் சாட்டுவாங்க, உங்க குடும்பத்தை காட்டுவாங்க. உன் நிலைமை தெரியாது. அன்னைக்கு வீடு கட்டிட்ட, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சி, இப்போ உனக்கு பெருமை வந்துருச்சு. இப்போ படிக்காமல் இருந்தவன் புள்ள இப்போ படிச்சிருச்சு, வெளிநாட்டுக்கு போயிடுச்சு, பணம் சம்பாதிச்சிருச்சு. இப்படி வாட்டவர் உங்களுக்கு தெரியும். உறவினர் மூலம், ஜன பந்துகள் மூலம், மனிதர்கள் மூலம், இப்படி நம்ம வார்த்தைகள் மூலம். பவுல வார்த்தைகள், ஊழியத்தில் அவர் வார்த்தை நம்ம ஊழியத்திலையும் வரும். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எந்த சபைக்கு போகிற, ஏன் அந்த சபைக்கு போன, வேறு சபை இல்லையா? இப்படி வார்த்தையின் மூலமும்
மற்ற காரியத்தின் மூலம் நம்ம குற்றப்படுத்துவாங்க. அப்போ இந்த 2 வசனம் நீங்கள் நினச்சிக்கணும். பிரதரில் ஒருத்தர் அப்போஸ்தலர் 23:1. சீக்கிரம் இத்தனை பிரதர் இருக்கீங்க, வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடியில் தானே சொல்கிறேன், சீக்கிரம் எடுத்துடலாமே. உற்று பார்த்து சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். இப்படிதான் நீங்கள் நான் சொல்லணும். 1000 பேர் சபையிலையும் ஊழியக்காரர் உறவினர்கள் யாரு நம்மளை குற்றப்படுத்தினாலும் தைரியமா சொல்லணும். அன்னைக்கு ஆலோசனை சங்கத்தார உற்று பார்த்து சகோதரரே, இந்நாள் வரைக்கும் என்னை தொட்ட வசனம் எல்லா விஷயத்திலும் பவுல் சொல்றார். என்னை கையை நீட்டி வாயை நீட்டி நீங்க பொய் குற்றம் சாட்டலாம், ஆனா நிரூபிக்க முடியாது. வேணா சும்மா வாய் இருக்குன்னு பேசலாம். இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்ல மனசாட்சியோட யாருக்கு முன்னாடி? தேவனுக்கு முன்பாக என்ன செஞ்சேன்? நடந்து வந்தேன்னு சொல்றேன். இது என்னங்க நல்லதுதானங்க சொன்னாரு. அப்பொழுது பிரதான ஆசாரியன் அநேகியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில அடிங்க. பாருங்க, இவர் என்ன சொன்னாரு? நான் நல்ல மனசாட்சியோடு நடந்து வந்தேங்க, வாயில அடிங்கிற. இப்படி நம்ம ஒரு காரியத்தை சொல்லும் போது, நான் உண்மையா உத்தமா என்ன மேல குற்றம் சாட்டுறீங்க, நான் நடந்து வந்தேன்னு சொன்னா நம்மளை போய் வாயில அடிங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்பொழுது பவுல் அவனை பார்த்து கொஞ்சம் பவுல் வசனத்தை, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பா. நியாயப்பிரமாணத்துடைய நியாயம் விசாரிக்கிற உட்கார்ந்து இருக்கிற நீ நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா என்னை அடிக்க சொல்லலாமா? சத்தியத்தை தான் சொன்னாரு. நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுது, அடின்னு தைரியமா சொல்றிய, வாயில் அடின்னு. நான் பொய்யா சொன்னேன்? நான் சுத்த மனசாட்சியோடு நடந்து வந்தவன வாயில் அடிங்கிறிய, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரேன்னு கொஞ்சம் சொல்லிட்டாரு. அதுக்கு வசனத்தையும் கம்பேர் பண்றார், நியாயப்பிரமாணத்தைப்படி நீ செய்யலையேன்னு சொல்லி. அப்ப பிரதான ஆசாரியரை வைகிறாயா அப்படின்னு மறுபடியும் குற்றம் சாட்டுறாங்க. வையில் அவரு அந்த காரியத்தை இப்படி அடிக்க சொல்றியே, நான் நல்லதானே சொன்னேன், இதுக்கு போய் அடிக்கலாமா? அந்த இடத்தை தான் அவர் சொன்னார். அதான் சொல்றது ஒன்று, புரிஞ்சுக்கிறது ஒன்று. ஊழியக்காரன் சொல்றது ஒன்று, ஆலோசனை சங்கத்தை அவங்களாம் என்ன செய்யறது, புரிஞ்சுக்கிட்டது ஒன்று. இன்னொருத்தர் சொன்னேன்ல, இப்போ யார் வாச்சா? பிரதர் வாச்சார். சிஸ்டர் இன்னைக்கு வாசிக்காதவங்க ஒருத்தர், அப்படி அடுத்த பக்கம் 24:16 ஒருத்தர் வாசிங்க. இவ்வளோ நேரமா? 24:16. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக, நல்ல வார்த்தை கவனிங்க, அந்த வார்த்தை ரொம்ப கவனிங்க, எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனா இருக்க நான் பிரயாசப்படுறேன். இந்த 2 வசனம் தான் உங்களையும் என்னையும் மற்றவர்கள் குற்றப்படுத்தும் போது, இந்த 2 வசனம் பசுமரத்தாணி போல உங்க இருதயத்துல பதியணும். 23 எல்லா இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு யாருக்கு முன்னாடி நடக்கிறேன்? தேவனுக்கு முன்பாக நான் நல்ல மனசாட்சி. நீங்க வேணா குற்றம் சொல்லலாம், என் மனசாட்சி சுத்தம். ஏன்னா நம்ம மனசாட்சி தான் நம்மளை குற்றவாளியா தீர்க்கும். மனசாட்சிக்கு பயந்து நடந்தனோம்னா அது நல் மனசாட்சி. அதனால தான் பவுலை நீ நல் மனசாட்சி உடையவனா இருக்கிறார். இப்ப 24:16 வாசிக்க கேட்டோம். இதனால் நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி. முதல்ல நல் மனசாட்சி, 2வது மற்றவங்க குற்றப்படுத்துறாங்க, ஆனா டோன்ட் கேர். என் மனசு என்ன குற்றப்படுத்தல, நீங்க சொன்னது ஒன்னு ரூபிக்க முடியாது. இவ்வளவு டைட் எத்தனை சொன்னேன், இவ்வளவு காரியத்தை ஒன்னு கூட ரூபிக்க முடியாது. ஏன்னா நான் தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாக எப்பொழுது குற்றமற்ற மனசாட்சி உடையவனா இருக்க நான் என்ன செய்யறேன்? பிரயாசப்படுறேன். அதன் பிறகு நான் நடக்கிறேன். நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் வேஸ்ட். சரி, இது ஒரு காரியம். 3 காரியம் சொன்னால 2வது காரியம் 2 கொரிந்தியர். இது அப்போஸ்தலர் நடபடிகள் இங்க இருந்தாலும் இங்கேயே எல்லாம் இல்லை, இதை நிருபத்தில் சில காரியத்தை எழுதுறாரு. அதனால தான் நம்ம அங்கே போகிறோம். இங்கேயே பார்த்தோம்னா கொஞ்சம் தான் இருக்கும், ரைட்டுங்களா? ஒவ்வொரு நிருபத்திலையும் அவர் பாடு, கஷ்டம், உபத்திரவத்தை சில இடத்துல ஞாபகப்படுத்துறாரு. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அப்படி சரீரத்தில் என்ன பிரச்சனை வந்தது பாருங்க. பாடுகள் வெளியில பாடு மாத்திரமல்ல, சில நேரம் பிரதர்
உங்கள் சரீரத்தில், என் சரீரத்தில் வியாதி நிமித்தம் சில பாடுகள், உபத்திரவம், சில வேதனைகள், துன்பங்கள் நம்ம சகித்து தான் ஆகணும். 2 கொரிந்தியர் 12, 1 கொரிந்தியர் அல்ல, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். தெரிஞ்ச வசனம் தான், ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட என்ன செய்வார்? பேசுவார். ஓகே, இப்போ ஒருத்தர் வாசிங்க 7வது வசனத்திலிருந்து. 2 12 7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மையின் நிமித்தம், 2 கொரிந்தியர் 12 7 பவுல் சொல்றார், நான் என்ன உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் அவரே சொல்றார், என்ன நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய ஒரு தூதனா இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? எடுத்து கவனிக்கிறீங்களா? அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு. பிரதர் சிஸ்டர், 1 தரம் 2 தரம் அல்ல, 3 தரம் அதுக்கு அந்த முள்ளு நீங்க. பவுல் 3 ஜெபிக்கிற ஜெப வீரன். எத்தனையோ ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இப்பவும் இந்த சரீரத்தில் இருக்கிற முள்ளுக்காக எத்தனை தரம் ஜெபிக்கிறாரு? 3 தரம் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டார். பதில் கிடைச்சதா? அதற்கு கிடைச்சது என்ன பதில் தெரியுமா? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அடுத்த வசனம் வாசிங்க சார். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம், கவனிங்க, எனக்கு வரும் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். கவனிங்க பிரதர், எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பம் வருதா? துன்பங்களிலும், இடுக்கண்களிலும். என்ன மனுஷன் பாருங்க. இதுல நீங்கள் நானும் பிரியப்பட முடியுமா? சந்தோஷமா இருக்கும்போது பிரியப்படுவோம், நல்லா இருக்கும்போது. சரீரத்துல முள்ளு. வேத பண்டிதர் சொல்றாங்க, அதை 2 இதாக பொதிக்கிறாங்க. நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். முள்ளுங்கிறது அவருக்கு மனிதர்கள் மூலம் வருகிற பாடு உபத்திரத்தை என்ன செய்யறாங்க? முள்ளு. அது மனிதர்கள் சொல்றாங்க. ஆனா சரீரத்தில்னு சொன்னதுனால அதை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். மனிதர்கள் மூலம் பாடு, அது ஒரு முள்ளு தான் வசனத்தின் பிரகாரம் கம்பேர் பண்ணும்போது. கவனிக்கிறீங்களா? வசனத்தை சொல்லி விளக்கும் போது என்னை கவனிங்க. பார்த்துட்டு பைபிளை பார்த்துட்டே இருக்காதீங்க சிஸ்டர், கவனிங்க. அப்போதான் புரியும். பார்க்கணும், குறிப்பெடுக்கணும், காதால கேட்கணும், கண்ணால் பார்க்கணும், எழுதணும். இந்த 5 விஷயம் இருந்தால் தான் இந்த செய்தி உங்கள் மனதில் பதியும். அதுக்கு தான் இதை நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். அப்போ சரீரத்தில் முள்ளுங்கும் போது ஒரு இடத்துல அவர் சொல்கிறாரு, நான் அகால பிறவிங்கிறார். அகால பிறவினா என்னங்க? தெரிஞ்சதை சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. அகால பிறவிங்கிறார் என்னங்க சார்? புரியல. மீண்டும் பிறக்காத பிறவி. உங்கள் வெளிப்பாட்டுக்காக ஸ்தோத்திரம். அகால பிறவி. வேத பண்டிதர் சொல்கிறாங்க, எனக்கு தெரியாமல் தெரிஞ்சு குறை மாதத்தில் பிறந்தவரம். அப்போ பவுல் என்னாரு? குறை மாதத்தில் பிறந்தவர். அதுக்கு விளக்கம் போடலை. ஒரு 9 மாதத்தில் பிறந்திருக்கலாம், சரி 8 மாதத்தில். ஆனால் அப்புறம் நல்லா வளர்ந்துட்டார். ஆள் குட்டையாக தான் இருப்பாராம், முடி இருக்காதான் பிரதர். அப்போ பவுலுக்கு என்ன இருக்காதான்? முடியெல்லாம் இருக்காதான். இந்த ஒளி சந்திச்சது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு அந்த கண்ணு 3 நாள் இருக்கும்போது அண்ணனை வந்து ஜெபிக்கிற மீன் செதில் போல் விழுந்து பார்த்தீங்களா? அதெல்லாம் பைபிளில் போடல, வேத பண்டிதர் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. சில நல்ல காரியத்தை நம்ம ஏற்றுக்கொள்வோம். அவருடைய கண்ணில் எப்போ பார்த்தாலும் என்ன வந்துட்டு இருக்குமா? தண்ணி வந்துக்கிட்டே இருக்குமா. அதனால தான் கலாத்திய சபைக்கு எழுதும்போது, என்னுடைய சரீரத்தில் பலவீனத்தோடு வந்தேன், இயேசு கிறிஸ்துவை போல, தேவதூதரை போல என்ன கலாத்திய சபை மக்களை நீங்கள் என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொண்டீங்க. எனக்கு வருகிற அந்த கண்ணில் ப்ராப்ளம், சில ப்ராப்ளம், அகல பிறவி, குட்டையாக இருப்பேன், என்னை நீங்கள் அரவசிக்கல. இந்த பாஸ்டர் என்ன இப்படி இருக்கிறாரு, பர்சனாலிட்டி இல்லையே, அதெல்லாம் நீங்கள் பார்க்கல. ஒருவேளை கண்ணை பிடிங்க, அந்த வார்த்தை வருதா? கண்ணை பிடிங்க கொடுக்க கூடுமானால் கூட என்ன செய்வீங்க? கொடுத்துருப்பீங்களே. முழு பைபிளும் வாசிங்க பிரதர், எடுக்காம சிலதை சொல்லும் போது உங்களுக்கு புரியும். என் கலாத்தியரில் இருக்கு, என் கண்ணை கூட பிடிக்க கொடுக்கறது தான் நீங்கள் என்ன செய்வீங்க? நான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அப்படி இருப்பீங்களே. இப்போ என்ன ஆச்சுங்கிறார். ஸோ இதை மையமாக வச்சு பார்க்கும்போது, ஒருவேளை மனிதர்கள் மூலம் வந்த முள் பாடு இருக்கலாம், ஓகே. 2வது சரீரத்தில் சொன்னதுனால இந்த பிரச்சனை இருக்கலாம். 3 தரம் ஜெபிக்கிறார், யோசிச்சு பாருங்க. ஆனா அதை முற்றிலும் சுகாக்கல. அதுக்கு பதிலா என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணம். அந்த கிருபையை வச்சு தான் பவுல் ஊழியம் செஞ்சார். கரங்களை தட்டுங்க.
பிரதர்ஸ் சிஸ்டர், உங்க சரீரத்தில் இன்னும் சில பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியில கர்த்தர் கிருபையை கொடுத்து சர்ச்சுக்கு வர, கையை உயர்த்த, பைபிள் படிக்க, வீட்டு வேலை செய்ய, டிராவல் பண்ண இம்மற்றும் சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்தாரு. சில பலவீனம் இருக்கிறது. சில பலவீனத்தை முற்றிலும் சுகமாக்கி இருக்கிறார். அதுவும் இருக்குது நம்ம சரீரத்துல. சில பலவீனம் இன்னும் இருக்கிறது. எத்தனை ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலாம். ஆனா அந்த ஜெபத்தை விட என் கிருபை போதும். உன் பலவீனத்துல என் பலன். அந்த கிருபை வந்த பிறகு 9 பாருங்க, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் என்ன செய்யறேன்? மிகவும் சந்தோஷமா மேன்மை பாராட்டுறேன். என்ன தேவ மனுஷன் பாருங்க. என்னைக்காவது உங்க பலவீனங்கள் நீங்கள்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரை குறை சொல்றீங்களா, முறுமுறுக்கிறீங்களா, அல்லது பவுலை போல சகிக்கிறீங்களா? அதான் சகிக்கிறது. பாடு, துன்பங்கள், உபத்திரத்தை. இப்ப சரீரத்தில் வந்த பாடு, அந்த பிரச்சனைய அவருக்கு எவ்வளவு நல்லா சுகம் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா இந்த விஷயத்துல 3 தடவை ஜெபம் பண்ணியும், எப்படி இயேசு பிதாவே அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் 3 தடவை ஜெபித்து கேட்கல பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த 3 தடவை அவர் ஜெபம் பண்ணியும் கேட்கல. இப்ப பார்த்தாரு 10வது வசனம் கவனிங்க, நான் படிக்கிறேன். அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் போதே, சொல்லுங்க சத்தமா, பலமா இருக்கிறேன். இப்படி சொல்லுங்க பிரதர். உங்க சரீரத்துல, அம்மா, ஐயா, வாலிப தம்பி, தங்கச்சி, உங்க சரீரத்தை, என் சரீரத்தில் எத்தனை பலவீனம் இருந்தாலும் நிச்சயம் சுகமாக்குவார். யெகோவா ராஃபா, யாவே ரொஃபேக்கா, அதுல மாற்று கருத்து அல்ல. சில நேரம் அதை அனுமதிக்கும் போது கர்த்தர் அனுமதிக்கிறார், நம்மளை உயர்த்தாதபடி, பவுலை உயர்த்தாதபடி. அதுக்கு தான் காரணம். இன்னும் தேட உயர்த்தாதபடி. அப்ப 10வது வசனம் அவர் சொல்றாரு, பலவீனமா இருக்கும்போதே பலமா இருக்கிற. ஆகிய கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் சில பலவீனம், சில நிந்த, சில நெருக்கம், சில துன்பம், சில இடுக்கண்களை நான் என்ன செய்யறேன்? நான் பிரியப்படுறேங்கிறார். அந்த பலவீனம் பவுல ஒண்ணு செய்யல. பிரதர், உங்க பலவீனம் உங்களை ஒண்ணு செய்யாது, முற்றிலும் சுகமாக்குவார். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. தாமதம் ஆனாலும் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை குறித்து முறுமுறுக்காதீங்க. 51 நாள் சிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் கிடக்கும்போது ஒரு நாள் நான் முறுமுறுக்கல. அந்த நர்ஸு நடந்து போவாங்க. எங்க அத்தனை வருஷம் வரைக்கும் நடந்துட்டு இருந்தவன் எல்லாரும் நடந்து என்னை பார்க்க வருவாங்க. இப்படி நான் நடக்கணும்னு ஆசைப்படுவேன். நடந்துட்டு இருந்த ஆள் ஆக்சிடென்டால் 51 நாள் படுத்த படுக்கையாக கடந்த போது எங்கள் ஒய்ஃபு பாஸ்டமாக இருக்காங்களா, நர்ஸுக்கிட்ட போய் எங்கள் வீட்டுக்காரர் நடப்பாரா பாஸ்டமாக கேட்குறாங்க. அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, ஒரு சம்பவத்தை சொல்லி அவங்க நடந்தாங்க. இதுமாரி தான் வந்துச்சு. உங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்வார்? நடப்பா. 55 நாளுக்கு பிறகு டிஸ்சார்ஜ் ஆகி இந்த படியில் பலவீனம் மத்தியில் நேராக வீட்டுக்கு போயிருக்கலாம். எனக்கு ஒரு வைராக்கியம், ஆலயத்தை பார்க்கணுன்னு. கிறிஸ்தாஸ், அருள் பிரதர், அருள் பாச சாட்சி, அவங்க தான் 2 கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. திங்ஸ் ஏற்றிட்டு என்னை ஏற்றிக்கிட்டு அப்படியே நடக்க முடியாமல் என்னை தூக்கி வந்து இந்த இடத்துல வந்து, அப்போ இந்த இதெல்லாம் போடலன்னு நினைக்கிறேன், அப்புறம் தான் போட்டோம்னு தெரில. சரி, அப்படியே கண்ணீரோட, ஆண்டவரே பலவீனம் இன்னும் இருக்குது, வலி இருக்குது, கொஞ்சம் இதில் ஸ்ட்ரிக்டில் நடக்கிறேன். ஆனால் ஆலயத்தை 7 வாரம் வர முடியல. 7 ஊழியக்காரங்க வந்தாங்க. 51 நாளுக்கு பிறகு நிற்க வச்சு 55வது நாளில் அங்கே நடக்க வச்சு நேராக ஆலயத்துக்கு என்னை கொண்டு வந்தீங்களே, உயிர் பிச்சை கொடுத்தீங்களே, உயிரை கொடுத்தீங்களே, என் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஊழியம் செய்வேன் ஆண்டவரேன்னு கண்ணீரோட சொல்லி வந்த 2 ஊழியக்காரருக்கு அன்பின் காணிக்கையாக, அதான் உங்களையும் செய்ய சொல்கிறோம். ஒரு சுகம் கிடைச்சா நன்றி காணிக்கை செலுத்துங்க. அது கர்த்தருக்கு, ஊழியக்காரனுக்கு அல்ல. ஹாஸ்பிட்டலில் 1 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணும். அந்த 2 ஊழியர்களுக்கு காணிக்கையை கொடுத்து, அந்த கையிலே அப்பவே கொடுத்து, இன்னும் அநேக ஊழியர்களை இந்த இடத்துல கூட்டி வச்சு சாப்பாடு கொடுத்து, நன்றி கூட்டம் வச்சு, இன்னொரு இடத்துல 100 இதுக்கு நன்றி கூட்டம் சாப்பாடு, அதெல்லாம் ஒன்று செஞ்சால் போதும். ஏன்னா உயிர் பிச்சை கொடுத்தாரு, உயிரை கொடுத்தாரு. அப்படி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அந்த காரியத்தை செய்ய உதவி செய்ய. நான் எதுக்கு எதை சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் முறுமுறுக்கலை, குறை சொல்லலை, நிச்சயம் இந்த பலவீனம் மாறும் அப்படின்னு நான் நம்பினேன். அப்போ நான் ஏன் இந்த சொல்கிறேன்னா, உங்கள் சரீரத்தில் இன்னும் சில பலவீனங்கள் இருக்கலாம். உள் உறுப்புகளில் ஏதாவது பலவீனம் இருக்கலாம், வெளி உறுப்புகளில் பலவீனம் இருக்கலாம், நரம்பு சம்பந்தமான வியாதி இருக்கலாம், கண்ணில் பிரச்சனையாக இருக்கலாம், பல்லில் பிரச்சனையாக இருக்கலாம், யூட்ரஸ் ப்ராப்ளமாக சகோதரிமார்களே உங்களுக்கு இருக்கலாம், சுகராக இருக்கலாம், ப்ரெஷராக இருக்கலாம்.
இன்னும் ஏதோ நான் சொன்னது போல தான். ஏதோ ஒரு காரியம் உங்கள் சரி, தோல் அலர்ஜியாக இருக்கலாம், சைனஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். இன்னும் அநேகருக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கார். நீங்க சாட்சி சொல்ல நேரம் ஆகலாம், தாமதமாகலாம். ஒருவேளை சுகம் பெற்றிருந்தா இன்னைக்கு சாட்சி நேரத்தில் சாட்சி சொல்லுங்க. பயப்படாதீங்க. பிசாசு பொய்யன், சாட்சி சொன்னா மறுபடியும் வந்துடும், பிசாச நம்பாதீங்க. நான் எத்தனை சாட்சியை சொல்லி இருக்கிறேன். வெரிகோஸ் மாறினதை சொன்ன பார்த்தீங்களா? இது வரைக்கும் கருப்பா இருந்துச்சே, இப்ப மாத்தினாரே, இதை எப்படி சொல்லாம இருக்க முடியும்? திரும்ப வரும் அப்படின்னு நான் சொல்லாம இருக்க முடியுமா? அது மாதிரி என்ன ஆண்டவர் செஞ்சாரோ உங்க வாழ்க்கையில அதை சாட்சி சொல்லி. ஏன்னா ஜெபிக்கிறோம், சபை ஜெபிக்குது, பாச ஜெபிக்கிறாங்க, பாசமா ஜெபிக்கிறாங்க, உங்களுக்கா நாங்க ஜெபிக்கிறோம், நீங்க ஜெபிக்கிறீங்க. சோ ஒரு நபர் ஜெபம் அல்ல, எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் சுகமாக்குறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்ப அவருக்கு மகிமையாய் சாட்சி சொல்லணும். இன்னைக்கு சுவிசேஷங்களுடைய சாட்சி டிவியில போடுறதுனால நம்ம அதை பார்க்கிறோம். சபையிலையும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எல்லா திருச்சபையிலும் அற்புத அடையாளத்தை ஆண்டவர் செய்கிறார். இது வெளியில வர்றதில்லை, இது வெளியில வர்றதில்லை நம்மது. புரியுதுங்களா? வெளியில வர்றதுக்காக அல்ல, ஆண்டவர் நாம மகிமைப்படும்படியாய் நாம் சுகமா இருக்கிறதை விரும்புகிறார். ஓகேவா? இப்ப மூணாவது சொன்னா, எனக்கு சாயந்தரம் வரைக்கும் ஆயிரம். சாயந்தரம் நமக்கு கூட்டம் இருக்கு, தேவ சமூகத்தில் 8 நாட்கள் கூட்டம் ஆரம்பிக்க இருக்கிறது. அதனால 1, 2, 3, 4, 5 ஒரு அட்டவணையை படிச்சிருவோம். கொஞ்சம் கஷ்டம்தான். ரெடியா? நான் ரெடி. பவுலுக்கு வந்த பாட நம்ம வாசிக்கவே பயப்பட்டோம்னா அவரை எப்படி சகிச்சிருப்பார்? ரெடி? எடுங்க. 2 கொரிந்தியர் 11 எடுங்க. எல்லாரும் தம்பி அடிப்பா. 2 கொரிந்தியர் 11 அட்டவணை போட்டு வச்சிருக்காரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடந்ததை தான் கொரிந்து புத்தகத்துல அதில் அங்கே நடந்ததான் இங்கே ரிப்பீட் பண்ணுறாரு. அட்டவணை நீங்கள் படிக்கும் போதே புரிஞ்சுக்கலாம். 2 கொரிந்தியர் 11:23 எல்லாரும் படிக்க போகிறோம். நல்லா சத்தமாக கணீர்னு படிக்க போகிறோம். அவர்கள்னு இருக்கா? ரெடியா? எல்லாரும் படிக்க பிரதர். இப்போ குறிப்பெல்லாம் அப்புறம் எடுக்கலாம். ஓகே, இது குறிப்பெடுக்காத படித்தாவே போதும். அவருடைய இவ்வளோ பாடுபட்டாரு, அட்லீஸ்ட் படிக்கிறதுக்கு நம்ம பாடுபடக்கூடாது, சோம்பலாக இருக்கக்கூடாது. ஓகே, உற்சாகமாக இருக்கணும். 23 அவர்கள், அதாவது 2 கொரிந்தியர் 11:21. ரெடி? படிக்கலாமா? அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன். கவனிக்கிறீங்களா? அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தர மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகம் தரம் பிரயாணங்களிலும் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லறால் வந்த மோசரிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. பைபிளை கீழே வச்சுட்டு 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இப்படிப்பட்ட மனிதனை வாழ வைத்து நாங்கள் இப்படி பிரச்சனை வரும்போது எங்களை ஆண்டவரே படிக்க வைத்தீரே. இவரை போல நாங்கள் பாடுகள் துன்பங்கள் உபத்திரங்கள் வரலப்பா. எங்களுக்கு வர சின்ன சின்ன உபத்திரம் பாடல் நாங்கள் சோர்ந்து போயிடுறோம் ஆண்டவரே. உபத்திரம் மாறும், துன்பம் மாறும், பாடு மாறும். அப்போ பவுடைய வாழ்க்கையில் வந்தது உண்மைதான், அது தொடர்ந்து இல்லை, அவருக்கும் மாறினது. ஆனால் அதை குறித்து அவர் சோர்ந்து போகல. எல்லா சபையை குறித்தும் கவலை ஆண்டவரே நெருக்குனதப்பா. ஆண்டவரே, எப்படி ஒரு சபையை குறித்த ஒரு கவலை அந்த நேரத்தில் வர முடியும்? பிரச்சனையை தானே நினைக்க முடியும். அந்த மனுஷன் வாழ்ந்து காட்டினாரே. எங்களோடு பேசுறீங்களே, நாங்களும் நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
பாருங்க, யூதரால் 1 குறைய 40க்கு 1 குறைய யோசிச்சு பாருங்க, 195. எங்க அடிச்சுட்டு வந்து தோல் உறிஞ்சு திரும்ப 39 அடி. இதெல்லாம் ஒவ்வொரு டைம்ல, ஒரே டைம்ல இல்ல, 195 அடி. அப்புறம் இன்னொரு டைம்ல 3 தடவை மிலார். இதை தவிர படிச்சதான் நான் சொல்றேன், ரிப்பீட் பண்றேன். கல்லறி, ஒரு இடத்துல கல்லறிஞ்சாங்க சொன்ன, போன வாரம் தம்பிக்கு நடிச்சு காட்டினாங்க. கல்லறி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. கப்பர் சேதம். இந்த மாதம் அதிகாலை ஜெபத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும், கப்பர் சேதத்தை குறித்து தான் பேசினேன். கப்பர் சேதம் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு காற்று, எதிர்காற்று, அநேக தான் டிராவல். யோசிச்சு பாருங்க, என்னங்க நம்ம தான் டிராவல் பண்றோம், என்ன டிராவல் பண்றோம். எங்களுக்கு 3 நாள் பாஸ்டிங் பீரியட் வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல ஜெபமலையில வச்சுட்டாங்க, மோகன்ஸ் லாசர் இடத்துல. ஒரு பாஸ்டருடைய கார்ல டீச்சரை போட்டுட்டு 4 பேர் நாங்க போறோம் மெட்ராஸ் தூரம் போல இருக்கு. இந்த ஜெபமலைக்கு போறதுக்கே எவ்வளவு தூரம் இருக்கு, உதாரணத்துக்கு சொல்றேன். அவ்வளவு டிராவல். இந்த மனுஷன் எத்தனை டிராவல் பண்ணாருங்க. இன்னைக்கு இருக்கிற கார் இருந்துச்சா அவருக்கு, பிளேன் இருந்துச்சா? பவுல் பிளேன்ல போனாரா, ஏரோப்ளேன்ல போனாரா? யோசிச்சு பாருங்க. என்ன குதிரையில போயிருப்பாரு, அன்னைக்கு இருக்கிற வாகனத்துல போயிருப்பாரு, நிறைய தடவை நடந்தே போயிருக்காரு, கப்பல்ல போயிருப்பார். ஆறுகளால் வந்த மோசம், எங்க போனாலும் மோசம். படிச்சதை தான் நான் சொல்றேன். கள்ள சகோதரர்கள், சுயஜனம், பட்டணம். அப்ப ரட்சிக்கப்படும் போதே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரன்னு சொல்லும் போதே நீ எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் காண்பிப்பேன்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு. அதனால பாடுகள், துன்பங்கள், உபத்திரத்தை குறித்து டோன்ட் கேர், கவலைப்படல. போன வாரம் தியானிச்சோம் இல்ல, என் உயிரையும் அருமையா என்ன கர்த்தராகிய இயேசு பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். பட்டணத்தோர் கட்டுகள் உபத்திரம் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. அதான் இப்ப லிஸ்ட் போட்டு படிச்சோம். இன்னும் பிரயாசம், வருத்தம், அநேக முறை கண் விழிப்பு. எங்க பசி, என்னைக்காவது பசியா இருந்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. பாஸ்டிங் பிரேயர்னா பசியா இருப்ப. இன்னைக்கு வேணா காலைல நீங்க ஒரு வேலை பாஸ்டிங்கோட வந்திருக்கலாம். என்னைக்காவது ஆண்டவர் உங்களை பசியில வந்து வந்திருக்காரா? ஆனா பவுல் அவர் பாருங்க, பசி அவருக்கு இருந்திருக்கு, கண் விழிப்பு, தாகம், அநேக முறை உபவாசம், குளிர், நிர்வாணம், ட்ரெஸ் இல்லாம இருந்திருக்காருங்க. பிரதர், சிஸ்டர், அப்போஸ்தலர் நடபடிகளை தியானிக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ட்ரெஸ் இல்லாம நிர்வாணத்தில் போட்டிருக்கா, அப்பனா ட்ரெஸ் இல்லைன்னு தானே அர்த்தம். குளிரிலும் நிர்வாணத்திலும் 28 இவை முதலானவைகள் இல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை. அவர் மூலம் ஸ்தாபிக்கப்பட்ட கவலை சபை விசுவாசி எப்படி இருக்காங்க, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, இவருக்கு இவ்வளவு பிரச்சனை, இதை குறித்து தியானிக்காம, நீங்க உங்க பிரச்சனையை தியானிக்காம சபை எப்படி இருக்குது, ஆத்துமாக்கள் எப்படி இருக்கார்கள், அநேக ஜனங்கள் அழிகிறார்களே, இப்படிப்பட்ட கவலை திருச்சபைக்கு உண்டாவதாக. ஒரு அலையா சொல்லாம மறுபடியும் 2 கொரிந்தியர் இப்ப 12 படிச்சோமா, 6க்கு வாங்க, வேகம், ஏன்னா இதை படிச்சே தான் ஆகணும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், அங்க ஒரு லிஸ்ட் போட்டிருக்காரு, எடுத்துட்டீங்களா? 2 கொரிந்தியர் இந்த ஊழியன்னு போட்டிருக்கோம். இதே மாதிரி இன்னும் சத்தமா படிக்கிறீங்களா? பிரதர் படிங்க, என்ன உட்காந்துருக்கீங்க? 2 கொரிந்தியர் பைபிளை எடுங்க. எவ்வளவு பட்டா இருப்பா மனுஷன். நம்ம படிக்கவே கஷ்டப்பட்டா என்ன அர்த்தம்? 11 மணிக்கு உங்களை அனுப்பிடுறேன், சோர்ந்து போகாதீங்க. அப்படி ஏன்னாதான் சபையில் இருக்கக்கூடாது. எல்லாரும் எடுங்க. 2 கொரிந்தியர் 6, 2 கொரிந்தியர் 6:3. நீங்க மட்டும் சத்தமா வாசிக்கிறீங்களா? ஏன்னா அந்த பதிவாகிறதுக்காக நான் வாசிக்கிறேன். ஏன் மைக்கு சத்தத்தோட இத்தனை பேர் 50-60 பேர் இருக்கு, உங்க சத்தம் கணீர்னு இருக்கணும். படிக்கலாமா? 6:3. இந்த ஊழியம் குற்றச்சாட்டப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும், இன்னும் சத்தமா, இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலையும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரங்களிலும், வருதா, நெருக்கங்களிலும், இடுக்கண்களிலும், அடிகளிலும், காவல்களிலும், கலகங்களிலும், பிரயாசங்களிலும், கண்விழிப்புகளும், உபவாசங்களிலும், கற்பிலும், அறிவிலும், நீடிய சாந்தத்திலும், தயவிலும், பரிசுத்த ஆவியிலும், மாயமற்ற அன்பிலும், சத்திய வசனத்திலும், திவ்ய பலத்திலும், நீதியாகிய வலதடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திக்கிறதிலும், கனத்திலும் கனவீனத்திலும், துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும், எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும், அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும், துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷம் உடையவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாய் இருக்கவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடு பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது.
கீழே பைபிளை வச்சுட்டு 2 கரங்களை உயர்த்தி அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக அதை வச்சு ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, இதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டை வாசித்தோம், இப்போ மறுபடியும் இன்னொரு லிஸ்ட்டை வாசிச்சிருக்கிறோம். இவ்வளோ பிரச்சனையில் இந்த மனுஷன் எவ்வளவாய் வாழ்ந்திருக்கிறாரப்பா. ஆண்டவரே, எங்களை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் குறைவுள்ளவர்கள். எங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும்போது, உபத்திரம் வரும்போது, துன்பம் வரும்போது, பாடு வரும்போது நாங்களும் நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதா. வந்ததே தான் வருது. ஆனால் அதனால் நான் கீழேருந்து வாசிக்கிறேன். 9லேருந்து இப்போ 8லேருந்து வாசிக்கிறேன். மேலெல்லாம் வந்தது தான். இப்போ கணத்திலும் கனவீனம். பிரதர், உங்களுக்கு சில நேரத்தில் கணம் கிடைக்கும், சில நேரத்தில் என்ன கிடைக்கும்? கனவீனம் கிடைக்கும். கணம் கிடைக்கும்போது பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பாஸ்டர், உங்கள் செய்தி ரொம்ப புரோஜனமாக இருக்குது. கணம் கிடைக்கும். சில நேரம் செய்தி என்ன இருந்துச்சு? கமாண்ட் வரும். ஒரு உண்மையான ஊழியக்காரன் 2லேயும் இருக்கணும். ரைட்டுங்களா? சில இடத்துல கனம் கிடைக்கும், கனம். துர்க்கீத்தி 8 பாருங்க, துர்க்கீத்தி வரும், சில நேரத்தில் நற்கீத்தி வரும். சிலர் உங்களை எத்தர்னு சொல்லுவாங்க, உங்களையும் என்னையும். ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? நிஜஸ்தரா இருக்கணும். ஒரு அலையிலையா சொல்லாமா? ஆமாம். 9 பாருங்க, அறியப்படாதவர்னு சொல்லுவாங்க. என்ன அந்த ஊழியக்காரர் அப்படிப்பாங்க. நன்றாய் அறியப்படும். சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவங்க, தண்டிக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் கொள்ள பேசுங்க. அடுத்து 10 பாருங்க, துக்கப்படுவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷமுடையவர்களாகும். தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யவான்களாகும். ஒன்றுமில்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகும். அப்ப தரித்திரர் அநேகர். 26 வருடம் ஊழியம் செய்றீங்க, ஒரு கார் உங்களால் வாங்க முடியல. எல்லாம் சொல்லும்போது உள்ள வலிக்கும், வெளியில தெரியாது. இவ்வளவு வருஷம் ஊழியம் செய்றீங்க, காரு உங்களால வாங்க முடியலையே. உங்க மகனுக்கு சொல்லக்கூட வீட்டில் போடாத டோஸு கடை, உங்க மகனுக்கு வண்டி இல்லையே. இதெல்லாம் வரும் ஊழியக்காருக்கு. நான் ப்ராக்டிக்கலாக பேசுறேன், தியரி பிரசங்கம் எனக்கு அல்ல. ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? அதை பின்னாடி சொல்லலாம்னு நினைச்ச சிலரை சொல்லி தான் ஆகணும். வண்டிக்குன்னு வந்த காசை மகன் சாம் வேன் வாங்க விதைத்திருக்கிறான். ஒரு அலையிலையா சொல்லாமா? சொல்லுங்க. நேரம் வண்டி வாங்கி அவன் அந்த பணத்தில் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் தான் நான் அறிவிப்பு கொடுத்து அந்த பணத்தை ஐசப்பத்திட்ட கொடுத்து சேர்த்து அவர் எழுதி வச்சிருக்கிறார். அந்த பணத்தை வச்சு வண்டி வாங்கியிருக்கலாம். நான் வாங்க தான் சொன்னேன். இல்லைப்பா, அப்பா ஒரு முறை நான் ஆலயத்தை கட்டும்போது நீங்களாம் கொடுக்கும்போது எங்களுக்கு இந்த சின்ன வீடு உதயநகரில் ரூத் இருக்காங்க, கிளாடி இருக்காங்க, தெரியும், சொந்த வீடு அவங்களுக்கு தெரியும். அடுத்த தெருவில் தான் அவங்க இருந்தாங்க. பால்யாங்ஸோ புத்தகத்தை படிக்கும்போது வீட்டை விற்று கொடுத்தான்னு எனக்கு ஆண்டவர் பேசினார். முதல்ல என் மனைவிட்டே சொன்னேன். ஆனந்தனில் இருக்கும்போது எல்லாரும் கொடுக்குறாங்க, அவங்க வருமானம், நமக்கு வருமானம் இல்லை, நம்ம சின்ன வீடு தான், ஒரு ஓட்டு வெள்ள வீடு. ஆனால் இன்னைக்கு பல மடங்கு. ஆனால் அன்னைக்கு 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்ச்சை கட்டத்துக்கு முன்னாடி மிக சொற்ப வேலைக்கு போணுச்சு. ஆனால் 5 சென்ட் நிலம், ஒரு வீடு, ஒரு 1.25 தான் போணுச்சு. அந்த 1.25 அங்குள்ள ஊழியருக்கு தசம்பாகம் கொடுத்துட்டு அந்த 1 லட்சத்தை சொன்ன மாதிரியே, நீங்கள் விதைத்தது மாதிரியே இந்த ஆலயத்திற்காக எங்கள் குடும்ப சார்பாக 1 லட்சத்தை விதைத்திருக்கிறோம். ஒரு அல்லையா சொல்லாமா? இப்ப என் மகனுக்கு வீடு இல்லை, காடை வித்து மகளுக்கு கல்யாணம், வீடை வித்து சர்ச்சைக்கு. இப்ப பாஸ்டருக்கு வீடு இல்லை, எங்க என்னைய தானே சொல்றேன், அப்படியே பாக்குறீங்களே, காடும் இல்லை. தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை. அப்ப நான் ஜெபிக்கிறேன், நான் தரித்திரர் என்னப்பட்டாலும் கர்த்தர் மாத்துவாரு, வீடை கொடுப்பாரு, அவனுக்கு வாகனத்தை கொடுப்பாரு. வேணுக்காக விதைச்சிருக்கிறான். பல முறை எனக்கு கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் கர்த்தருக்காக எனக்கு பாடுக்காக சொல்றேன். இந்த செய்தி வந்ததுனால பல முறை போகும்போது பஸ்ல ஏற்றிட்டு போயிடுவோம், நாங்க 2 பேர் போயிடுவோம், அப்புறம் அங்க கூட்டு வருவோம். இங்க சர்ச்சுக்கு வந்த பிறகு யாராவது ஒரு வண்டியில, உங்க வண்டியில வரதால நீங்க பார்த்துருப்பீங்க, பல கூட்டங்களுக்கு போகும்போது அப்படிதான் போயிடுவோம், வந்துருவோம். உன் கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன்ப்பா, நீ அம்மாவும் வண்டியில போங்க அப்படின்னு இப்ப நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்றேன். ஆனா இந்த நிலைமை மாறும். மாறுமா மாறாதா? சொல்லுங்க சத்தமா. தேங்க்யூ. கர்த்தர் மாத்துவா. ஏன்னா விதம் ஒருபோதும் வீணாகாது, நாட்கள் ஆகலாம், பல மடங்காய் கர்த்தர் தருவா. ஏன்னா அவனுடைய சூழ்நிலையை பார்த்துட்டு தான் அந்த வண்டி வாங்குற முழு தொகையும் தம்பி என்கிட்ட கொடுத்து தம்பிக்கு வாங்கி கொடுங்கப்பா சொன்னாங்க. ஆனால் அவன்கிட்ட சொல்லும்போது, இல்லைப்பா, ஒரு ஈகோ வேணும் வாங்கினா மக்களை ஏற்றிட்டு போயிடலாம்,
இந்த கீபோர்டெல்லாம் கொண்டு போறோம், அதை கொண்டு போறதுக்கு அது உதவியா இருக்கும். சில கூட்டங்கள் வரும்போது பிரதர்கள் 2 வீலர்ல வந்துருவாங்க, சில சிஸ்டங்களை ஏத்திட்டு போகலாம். அது பெரிய வேணாம் இல்லை. ஈகோல எத்தனை பேர் செல்வராஜ் பிறகு தெரியும் வராரு, அதுல கொஞ்சம் பேரை ஏத்திட்டு போகலாம், அதை வாங்கலாம்ப்பா. அப்ப ஏன் அதை சொல்றேன்னா 10 பாருங்க, துக்கப்படல் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்பட, தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யவான்களாகவும், ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக விளங்க பண்ணுகிறோம். பவுல் சொல்றார், வாழ்ந்திருக்குமே எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்குமே தெரியும், எல்லா நிலையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். இப்போ 2 கொரிந்தியர் 2 அட்டவணையை படிச்சுட்டேன். இன்னொரு சின்ன பகுதி 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் எடுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பாடுகள் உபத்திரத்துக்கு முத்தால் பொறிக்கப்பட்ட வசனங்கள் குறிப்பெடுப்பது மாத்திரமல்ல, இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் போய் திரும்ப படிச்சு பாருங்க, ரிப்பீட். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 8. நாங்கள் எப்பக்கத்திலும் இருக்கோம், படிக்கலாமா? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போக, நெருக்கம் வந்துச்சு ஆனா ஒடுங்கி போகிறது இல்லை. கலக்கம் வந்துச்சு, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவு அடைகிறது இல்லை. இப்படி சொல்லணும் நீங்க. 9 துன்பம் வந்துருச்சாவாத்த, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனை எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து சொல்லுகிறோம். எப்போ மரணம் வரும்னு தெரியாது, சுமந்து சொல்லுகிறோம். இப்ப 2 கொரிந்தியர் 3 அட்டவணையை படிச்சிட்டோம். 1 கொரிந்தியர் எடுங்க. இன்னும் எத்தனை அட்டவணை தான் பாஸ்டர் இருக்கிறது? அவ்வளவு பாடுபட்டாரே மனுஷன், அதை படிக்க நம்ம சோம்பலா இருக்கக்கூடாதே, அசதியா இருக்கக்கூடாதே. திரும்ப 2 கொரிந்தியர் 3 அட்டவணையை படிச்சிட்டோம், எழுதி வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அதனாலதான் குறிப்பெடுக்க சொல்றோம். சில நேரம் மறந்துடும். குறிப்பெடுக்கிற பழக்கம், நல்ல பழக்கம் எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க போய் தேடிட்டு கிடப்பீங்க, வீட்டுல போய் திரும்ப படிக்கலாம். நல்ல பழக்கத்தை சொல்லும் போது சபையார் கீழ்ப்படிங்க, ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். இப்ப 1 கொரிந்தியர் 4 அதிகாரத்துக்கு வாங்க. எல்லாம் சேதே படிச்சிருவோம். எல்லாரும் படிச்சதுக்கு சமம். பாஸ்டர் நான் படிக்க முடியல, நான் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிஸ்டர் படிச்சிடறாங்க, படிச்சவங்களே படிக்கிறாங்க, இப்படியே படிக்க சொல்லுங்க பாஸ்டர். எல்லாரும் படிச்சிடலாம். ஒரு அலையிலையா சொல்லாமா? 50-60 பேர் எல்லாரும் படிச்சிடலாம், எல்லாரும் படிக்கலாம். நானும் படிச்சிருவேன். 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 9. எங்களுக்கு தோன்றபடின்னு இருக்குதுங்களா? ஆமா, 1 கொரிந்தியர் 4:9 படிக்கலாமா? ரெடி? எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசி ஆனவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையான. சில நேரம் உலகம் நம்மளை வேடிக்கையா பார்க்கும். இந்த சபைக்கு போனியா, நீ என்ன இருக்கிற? நாங்களாம் நல்லா இருக்கிறோம். ஒரு வீடு வாங்கல, கார் வாங்கல, 2 வீலர் வாங்கல, நாங்க பாரு கார் வாங்கியிருக்கோம், வீடு வாங்கியிருக்கோம், மாடி மேல மாடி. அப்படியெல்லாம் நம்மளையும் ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். நம்முடைய திருச்சபையில் அநேகர் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். வாடகை வீட்டில் இருந்து உங்களுக்கு சொந்த வீட்டை கொடுத்திருக்கிறார். 2 வீலரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பேங்க்ல சில ஆயிரங்களை பார்த்தா உங்களை லட்சத்தை போட்டு சேர்த்து வைக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல லட்சங்கள் இருக்கிறது. ஒரு அலையிலையா வரும்னு பார்த்தேன். எங்க பாஸ் வேனுக்கு காசு கேட்டுருவான்னு சொல்லி ஒருத்தர் பேசல. எங்க உங்க பேங்க்ல லட்சம் இருக்குன்னு சொல்ற ஒரு அலையிலுயா. ஆமே, போன வாரமே வேனுக்கு கொடுன்னு சொன்னார். கவனிங்கப்பா, அப்புறம் பேசலாம் பிரதர். போன வாரமே வேனுக்கு கேட்டுருவாரோன்னு. கேட்டாலும் உண்மையா கொடுப்போம். உண்மையுள்ளவன் என்று கருதிதான் இந்த ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். இந்த சர்ச்சுக்கு வாங்கினது பற்றாக்குறை வரும்போது, கட்டடம் கட்டும்போது பற்றாக்குறை வரும்போது, கைமாத்த வாங்கின அத்தனையும் உண்மையாய் கொடுக்க உதவி செய்தார். நான் சாட்சி, என் குடும்ப சாட்சி, சபை சாட்சி, அவர்களும் சாட்சி, வாங்கினவர்கள் கொடுத்தவர்களும் சாட்சி. சரி போகட்டும், விஷயத்துக்கு வருவோம். எங்க படித்தோம்? 1 கொரிந்தியர் 4:9 படிக்கலாமா? எங்களுக்கு தோன்றுறபடி தேவன், அங்கே வந்துட்டோமே, மனுஷருக்கும் வேடிக்கை. 10 படிப்போம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம், எப்படி மனுஷன் சொல்றாரு, பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில், சபை மக்களை பார்த்து புத்திசாலிங்கிறாரு. அவரை என்ன சொல்றாரு? பைத்தியக்காரர். அடுத்து நாங்கள் பலவீனம், சபை மக்கள் பலவான்கள், நீங்கள் சபை மக்களை பார்த்து, கொரிந்து சபையை பார்த்து கனவான்கிறாரு. ஊழியக்காரர் அவரோட சேர்த்துட்டு நாங்கள் கனவீனன். எதுக்கு திரும்ப சொன்னாரு? இப்ப 1 கொரிந்தியர் 4:11 சத்தமா படிக்கலாமா? இந்நாள் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினால் வேலை செய்து பாடுபடுகிறோம்.
வையப்பட்டு திட்டுறாங்க. வையப்பட்டு அவங்கள ஆசீர்வதி, பதிலுக்கு பதில் வையில. துன்பப்பட்டு சகிக்கிறோம், வார்த்தை வருதுங்களா? தூசிக்கப்பட்டு எங்களை தூசிக்கிறாங்க, வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் ஒரு குப்பைய போல, பிரதர் அப்போஸ்தலனாகிய பவுல் குப்பைய போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் சொல்லிட்டு 14, உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதல, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் சொல்லிட்டு ஒரு காரியம் ரொம்ப முக்கியம். 15, கிறிஸ்துவுக்குள் 10,000 டீச்சர் உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன்னு சொல்லிட்டு 16, ஆகையால் என்னை பின்பற்றுவர்களாகல் என்று உங்களுக்கு என்ன செய்கிறேன்? புத்தி சொல்லுகிறேன். கொரிந்து சபையே, வாழ்க்கையில் இன்பம் துன்பம் கஷ்டம் சில நேரம் வரும். நீங்க வசதியா இருக்கலாம், சில நேரம் வரும், உபத்திரம் வரும், துன்பம் வரும், பாடு வரும். என்ன போல பின்பற்றுங்க. நாங்க அப்படி இருந்தோமே. எங்களுக்கு வந்து எத்தனை அட்டவணையை படிச்சோம், கடைசியா ஒரு அட்டவணையை படிச்சு ஜெபிக்க போகிறோம். பாஸ்டர் இன்னும் இருக்கா? இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் பாஸ்டர். சண்டே கிளாஸ் பிள்ளைகளும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க, உங்க பிரசங்க நான் முடியலையே. கடைசி வசனம் வாசிக்கலாமா? எடுங்க ரோமர். மிச்சம் மீதி உள்ளதை ஜெப நேரத்தில் சொல்லிடுறேன். ரோமர் திருப்புங்க, சோர்ந்து போகாம பைபிளை திருப்புங்க. சபைக்கு வந்தா பைபிள் எடுத்து தெரிஞ்ச வசனமா இருந்தாலும் எடுத்து திருப்பி உங்க கண்ணு பார்க்க வாயில படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ரோமர் 8:36 சேர்ந்து படிக்கலாமா? கிறிஸ்துவின் அன்பை எடுத்துட்டீங்களா? ரோமர் 8:36 படிக்கலாமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அங்க வர்றதே ஃபர்ஸ்ட் என்னது? உபத்திரவமோ, சத்தமா, வியாகுலமோ. நீங்க படிங்க, நம்ம படிக்க சொல்றேன். துன்பமோன்னு படிங்க. துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, இன்னும் சத்தமா, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவர்களாலே முற்றும் ஜெயங்களுள்ளாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்து இருக்கிறேன். பைபிளை கீழே வச்சுட்டு 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, பவுலுடைய வாழ்க்கையில் வந்தது போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு இவ்வளவு காரியம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியக்கூடாது, சபையை விட்டு பிரியக்கூடாது, பைபிள் படிக்காம இருக்கக்கூடாது, ஆலயத்துக்கு நாங்கள் வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது, வீட்டு கூட்டங்களை கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது, இந்த 8 நாள் தேவ சமூகத்துக்கு வராமல் இருக்கக்கூடாது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வீட்டுக்காரர் போக வேண்டானாலும் கெஞ்சி அவரிடத்தில் அனுமதி பெற்று நான் வருவேன் ஆண்டவரே, உறுதியா இருப்பேன் ஆண்டவரே என்று எல்லாரும் தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, இவ்வளவு லிஸ்ட்டை வாங்கணும். இந்த லிஸ்ட்ல என்னன்னா, அவர் பொறுமையா இருந்தார். நமக்கு வர்ற பாடு உபத்திரத்துல தான் பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. அந்த பொறுமையில சோர்வு வரும். அவர் சொல்றாரு, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம், இதெல்லாம் நீங்கும். பவுலுக்கு நீங்குனுச்சு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அதிகாரம் வசனம் சொல்லாம நான் கடைசி தலைப்பை சொல்றேன். பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உபத்திரப்படுறதுக்கு முன்னாடி வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உன் வசனத்தை காத்து நடக்கிறேன். அப்ப உபத்திரம் வந்தா நம்ம யாருன்னு காட்டும். பிரதர், அம்மா, வாலிப மகளே, உபத்திரம் தான் உங்களை யாருன்னு காட்டும், துன்பம் தான் யாருன்னு காட்டும். எனக்கு வருகிற உபத்திரம் துன்பம் தான் பாஸ்டர் யாருன்னு காட்டும், உங்களுக்கு காட்டும், மனிதர்களுக்கு காட்டும். உபத்திரத்துல எப்படி இருக்கிறோம், குறைவு வரும்போது எப்படி இருக்கிறோம், முறுமுறுக்கிறோமா, கேள்வி கேட்கிறோமா? அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அதை செஞ்சாரு, நானும் கர்த்தரை பின்பற்றுகிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், உண்மையா இருக்கிறேனே, இன்னும் பிரச்சனை இருக்கிறதே அப்படின்னு சில எண்ணங்கள் வரும். மனுஷன் இருப்பதால் நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த எண்ணத்தை டெலிட் பண்ணிடணும். எனக்கு அந்த எண்ணம் வரும்போது எண்ணத்திலே டெலிட் பண்ணிடுவேன். கர்த்தர் நீங்க கொடுப்பீங்கப்பா, நான் ஊழியம் செய்கிறேன், நீங்க எச்சம்மா. உலக பரவாயில்ல, கவர்மெண்ட் போனஸ் கொடுக்குது, ரிட்டையர்ட் ஆனவனு பல லட்சங்களை கொடுக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. நான் பரலோக எஜமானுக்கு ஊழியம் செய்கிறேன், இதுவரை என்ன கைவிடல. அந்தந்த தேவைக்கு சந்தித்த தேவன். இன்னும் சில காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம், சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், வாடகை வீட்டில் இருக்கலாம், நிச்சயம் கத்த தருவி. அப்படி பிசாசு சில எண்ணங்களை என்ன கொண்டு வரும்போது எண்ணத்தை ஓவர்டேக் பண்றேன். நீங்களும் அப்படி பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்ல சத்தமா. இக்காலத்து பாடுகள் இன்னும் வெளிப்படும் மகிமைக்கு
ஒப்படுத்த கடைசி அவனை சொல்லி முடிக்கட்டுமா? பரலோகத்தில் ஒரு பெரிய கூட்டம் நிற்கும். என்ன கூட்டம்னா, யாருன்னு கேட்கும்போது இவங்க மிகுந்த உபத்திரத்தில் இருந்து வந்தவர்கள். அந்த உபத்திரம் தாங்க கடைசியா பரலோகம் நம்மளை கூட்டி சேர்க்கும். அப்படி எழுந்து நிற்கலாமா? ஐ ஹவ் டிசைடட் நோட் ஆன் இஃபெக்ட். தம்பி ரெடியா இருக்காப்பா? ஒரு அடியை பாடி ஜாம் பண்ணி இதே பாடலாம் மறுபடியும் பாடும்போது காணிக்கையும் செலுத்திடலாம். இப்போ காணிக்கை செலுத்த வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண பிறகு அப்புறம் பணம் எடுக்கலாம், காணிக்கை எடுக்கலாம். இப்போ யாரும் பைபிள்லேருந்து பர்ஸ்லேருந்து பணம்லாம் எடுக்க வேண்டாம். ஏன்ச்சு நின்னுங்க. இது ரொம்ப முக்கியம். இவ்வளோ நேரம் 1 மணி நேரம் செய்தி கேட்டிருக்கீங்க. இந்த ஒப்பு கொடுக்கறது தான் இந்த செய்திக்கு எஃபெக்ட். அந்த பாட்டு சீக்கிரம் போடுப்பா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். ஒரு அடியை பாடி ஒப்பு கொடுக்கலாம். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான் தெரிந்தவர்கள் பாடுங்க. பின்னோக்கே நான் சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. பின்னோக்கே நான் அப்படி இங்கிலீஷ்ல பாடுவோம். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow. அப்படியே ஒப்பு கொடுங்க. No turning back, no turning back, no turning back, no turning back. The word behind me, the cross before me. The word behind me, the cross before me. The word behind me, the cross before me. No turning back, no turning back, no turning back.